वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्गासं हरणूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुम् कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिपाननं विलसत्कुण्डरधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्. சுவாமி வியாச பகவான் தன்னுடைய ஆற்றாமையெல்லாம் போக்கிக் கொள்வதற்காகவே அனுகிரகித்த ஒரு கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். மகாபாரதம் என்ன, அதை மேற்கொண்டு சில சில கிரந்தங்கள் என்ன பண்ணி முடிச்சது பிறகு தனக்கு ஏதோ மனசுல ஒரு சிறு சிறு ஒரு சலனங்கள். கண்ணனை பத்தி பேசவே இல்லையே, மகாபாரத்தை பத்தி பேசியிருக்கமே, பேசினாலும் அங்க யாரார பத்தியே பேசியிருக்கும், கண்ணனை பத்தி தனித்து பேச வேண்டும் என்கிற அவா கொண்டு அந்த ஆர்த்தியை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் ஸ்ரீமத் பாகவதம். அது வியாச பகவான் அனுகிரகித்தார். தன்னுடைய தந்தையார் அனுகிரகித்ததை அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியர் பரீட்சித்து மகாராஜாவுக்கு அதை 7 நாட்களிலே உபதேசம் பண்ணுகிறார். ஏதோ ஒரு வியாஜ்யத்தை கொண்டு 7 நாட்கள் சொல்ல வேண்டும் ஒரு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தாலே 7 நாட்கள் சொல்கிறார். ஆச்சரியமான ஒரு புராண கதை இது ஸ்ரீமத் பாகவதம். அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடந்த காலக்ஷேபத்திலே நாம் அனுபவிப்பது என்னவென்றால், பகீரதன் கங்கையை கொண்டு வந்த சரித்திரத்தை அனுபவிக்க வேண்டும். இன்னும் அனுபவிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்னாடி ஸ்ரீராமாயணத்திலே அந்த பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதன் இங்கு எப்படி வந்து சேர்ந்தான் என்பதை, அது ஈஸ்வாக்கு குலதனமாக வந்து பெற்றது. கடைசியில் விபீஷணனுடைய முயற்சியாலே இங்கு வந்து சேர்ந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பகீரதனுடைய பிரயத்தனம் கங்கையை கொண்டு வந்தது. பெரிய சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம். ஆனால் அந்த கங்கை இல்லை என்றால் நமக்கே சமந்தான். அதற்கு மேற்கொண்டு விஸ்வாமித்தர் எப்படி பிறந்தார் என்பதையும் பரசுராமன் எப்படி பிறந்தார் என்பதையும் பார்க்க போகிறோம். இது முதல்ல இதை பார்த்துருவோம். அதாவது சகரன் என்கிற ராஜா, இவ எல்லாமே இஸ்வாக்குடைய வம்சத்துல பிறந்தவா. சகர மகாராஜா இவருக்கு 60,000 பிள்ளைகள். இவருக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகள் என்ன பண்றான்னா, ஒரு ரிஷியின் இடத்துல கேட்கிறா. அந்த ரிஷி அதுக்கு சமாதானம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 60,000 பிள்ளைகளோடு கூடியவர்கள் தேவையா, இல்ல ஒரு பிள்ளை தேவையா அப்படின்னு கேட்கிறார். 60,000 பிள்ளைகளோடு இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஞான பக்தி எல்லாம் அவ்வளவு தூரம் இருக்காது, சுமாரா இருப்பா. அந்த பிள்ளை தேவையா, இல்ல ஆச்சரியமான தேஜஸோடு நல்ல ஞான பக்தியோடு நல்ல திறமைசாலியோடு இருக்கக்கூடிய பிள்ளை ஒருத்தர் இருப்பார், அது தேவையான்னு கேட்ட உடனே, அதுல 2 மனைவிகளிலே ஒரு மனைவி என்ன பண்ணினா, எனக்கு மூடர்களாக இருக்கக்கூடிய 60,000 பேர் இருக்கட்டுமே, ஒன்றும் தவறு இல்லையே, ஒரு குழந்தையை வச்சுட்டு நான் சிரமப்படுவதை காட்டணும், 60,000 குழந்தை எனக்கு பிறக்கலாமே அப்படின்னு பிரார்த்தித்தால், இன்னொருத்தி என்ன பண்ணினான்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, எனக்கு ஒருத்தனா இருந்தாலும் நல்ல பராத்பரனா இருக்கணும், நல்ல புத்தி உள்ளவனா இருக்கணும், நல்ல வாக்சாதுரியம் இருக்கிறவனா இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு பிரார்த்திந்தா. இப்ப இவா 2 பேரும் கேட்டுட்டா. என்ன கேட்டா, ரிஷிகிட்ட பிரார்த்திக்கிறா. அவர்கள் பிரார்த்தித்தபடியே 2 பேருக்கும் அந்த மாதிரி ஒரு மரத்தை ரிஷி கொடுத்துட்டார். அப்ப ஒருத்திக்கு 60,000 பேருன்னு சொன்னேனும், அவருடைய பேரு என்னன்னா சுமதின்னு பேரு. அவருக்கு சுமதின்னு பேரு. இதெல்லாம் சகர மன்னவனுக்கு 2 மனைவிகள். அந்த 2 மனைவியில ஒரு மனைவிக்கு சுமதின்னு பேரு,
மற்றொரு மனைவிக்கு கேசினின்னு பேரு. சுமதி என்கிற மனைவிக்குத்தான் 66 குழந்தைகள் பிறந்தார்கள். கேசினி என்கிற மனைவிக்கு ஒருத்தன் தான் பிறந்திருக்கான். அவனுக்கு பேர் என்ன? அசமஞ்சஸ்ன்னு பேரு. அசமஞ்சஸ் அப்படின்னு பேரு. அப்ப சுமதிக்கு 60,000 குழந்தைகள். அப்ப சகரமன்னவனுக்கு 60,000 குழந்தைகளா சுவாமி? ஆமா, 60,000 குழந்தைகள் இருக்கா. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். கேசினின்னு ஒரு பெண் இருக்கா, சுமத்தின்னு ஒரு பெண்ணு, 2 பேருமே சகரமன்னனுடைய மனைவிகள். கேசினிக்கு மட்டும் அசமஞ்சஸ் அப்படின்னு ஒரு பையன் பிறந்திருக்கானு நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, சாமான்யமா ஒரு குழந்தையோ ஒரு நல்ல ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவனும் சரியா வேலை செய்யலன்னா மசமசன்னு இருக்கியே, மசமசன்னு இருக்கியே, அசமஞ்சஸ் போல இருக்கியே அப்படின்னு சொல்றோம். சாமானியம் இது கேட்கிறோம். அநேகமா இது சில பேர்ல சொல்லுவா, மசமசன்னு இருக்கியே, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா, மசமசன்னு இருக்கியே, அசமஞ்சஸ் போல இருக்கியேன்னு. இப்ப நமக்கு என்ன தோன்றதுன்னா, இப்ப கேசினிக்கு பிறந்த குழந்தைக்கு பேரு அசமஞ்சஸ்ன்னு பேரு. ஒருவேளை அந்த அசமஞ்சஸ் மசமசன்னு ஒரு சோம்பேறித்தனமா எதுவுமே தெரியாத மாதிரி புத்தி இல்லாத மாதிரி இருப்பானா, நல்ல புத்தி சாத்துரியம் படைத்தவன் தான் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம என்ன உலக வழக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அசமஞ்சஸ் மாதிரி இருந்துருக்கே அப்படின்னு சொல்றோமோ. இது உலக வழக்கத்துக்கு வந்துடுத்து. ஏன் வந்துடுத்துன்னு அடி எனக்கு தெரியாது. ஆனா உலக வழக்கத்துல அசமஞ்சஸ் மாதிரி மசமசன்னு இருக்கேன்னு சொல்றா இல்லையா. ஆனா இந்த மாதிரி இடங்கள்லாம் புராணத்துல இருக்காருன்னா புராணத்தை தேடி பார்த்தாலும் கிடைக்காது. புராணத்தை தேடி பார்த்தாலும் இதுக்கு 1, 2 பார்ப்போம். என்னன்னா, இந்த மாதிரி இடம் உண்டா சுவாமியே, இந்த மாதிரி சொல்லுவாளான்னா. ஆனா அசமஞ்சஸ்ங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அது கொஞ்சம் ஒரு தருதலையா இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும், அதாவது ஆயாசம் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த குழந்தை நன்னதான் இருந்தது, நன்னதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தது. ஆனா அது ஏன் வச்சாலும் தெரியாது. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாதாரண காலக்ஷேபம் நடக்கிறதுன்னா, இன்னைக்கு காலக்ஷேபம் முடிஞ்ச உடனே சுவாமி எப்படி காலக்ஷேபம் எப்படி இருந்தது, பிரமாதமா இருந்தது, ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு சொல்றோமோ. பிரமாதம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நாம அதை தவறா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பிரமாதம் என்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல கவனக்குறைவோடு சொன்னார்னு அர்த்தம். அப்பனா சரியா சொல்லணும்னு அர்த்தம். ஆமா, நாம சாமான்யமா என்ன சொல்றோம்? சுவாமி உபன்யாசம் எப்படி இருந்தது, காலக்ஷேபம் எப்படி இருந்தது, பிரமாதமா இருந்ததுன்னு. அப்ப நான் பிரமாதம் என்ன, கவனக்குறைவோடு சொல்லியிருக்கார், சரியா சொல்லல அப்படின்னு தானே அர்த்தம். ஆனா அந்த மாதிரி அர்த்தத்தோடு தான் அந்த சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. ஆனா நம்முடைய பழக்கம் என்னன்னா, ரொம்ப பிரமாதமா இருந்தது சுவாமி காலக்ஷேபம், நாட்டியம் ரொம்ப நன்னா இருந்தது, ரொம்ப பிரமாதமா இருந்தது, இன்னைக்கு நாடகம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு இல்லையா. பிரமாதம் என்கிற சப்தத்துக்கு கவனக்குறைவுன்னு பேர். கவனக்குறைவு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப அசமஞ்சஸ்ன்னு பேர் இருக்கணும். அசமஞ்சஸ்ன்னு பேர் இருக்கிறதுனால ஏதோ சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பேறித்தனமா இருப்பா அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனா லோகத்துல அந்த வழக்கம் இருக்கு. எப்படி வந்தது நடிக்க தெரியாது, இருக்கட்டும். இத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கவனக்குறை பிரமாதம், இந்த பிரமாணம்ங்கிற சப்தத்தையே கண்ணனே எடுத்திருக்கான். கண்ணனே கீதையில எடுத்திருக்கான். எப்படி இருக்காருன்னா, ஏ அர்ஜுனா, நரகத்துக்கு போவதற்கு நான் 3 துவாரங்கள் திறந்து வச்சிருக்கேன்னு. நரகத்துக்கு போறதுக்கு 3 துவாரங்கள் திறந்து வச்சிருக்கிறேன். என்னென்ன துவாரங்கள் தெரியுமா? நித்ரா, ஆலஸ்ய, பிரமாதா. இந்த 3 துவாரம் அங்கதான் பிரமாதான் இருக்கு. நித்ரான்னா தூக்கம். எப்ப பாரு தூங்கிட்டே இருந்தா அவன் நரகத்துக்கு போறாளாம். அதே போல ஆலஸ்யம் என்னது? எப்ப பாரு சோம்பேறித்தனமா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்கணும் சோம்பல். அந்த சோம்பலா இருந்தாலும் நரகத்துக்கு வழியாம். அதுக்கப்புறம் பிரமாதம்னா கவனமின்மை. இத கண்ணனே எடுத்திருக்கான், அதுக்காக தான் எடுத்திருக்கேன். கண்ணனே எடுத்திருக்கான் கவனமின்மை. அப்ப தூக்கம் இருந்தாலோ, சோம்பல் இருந்தாலோ, கவனமின்மை இருந்தாலோ நரகத்துக்கு 3 வாய் திறந்து இருக்கிறேன் அர்ஜுனா. நீ அந்த வாசலை வேண்டுமா தேர்ந்தெடுத்துக்கொள். என்னன்னு அந்த வாசலை போகாதுன்னு அர்த்தம்.
அப்ப சோம்பலா இருக்காது. அது மட்டும் இல்ல, நித்ரா எப்பப்பா தூங்கிட்டு இருக்காது, கவனமின்மையோடு இருக்காது. அப்புறம் கவனமின்மை எப்பவுமே கவனத்தோடு இருக்கணும் இருக்காதுன்னு தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன? அசமஞ்சசம். அசமஞ்சசம்னா இந்த பிள்ளைக்கு பேர் வந்துட்டு ஏன் பேர் வந்ததுன்னு தெரியாது. சரி சுவாமி, இப்ப கங்கையுடைய இங்க கொண்டு வந்தது பத்தின்னு சொல்றாரு, பகீரதன் கொண்டு வந்து. ஆமா, இதுல சகர மன்னவன் என்ன பண்ணினா, அவனுக்கு 60,000 பிள்ளைகள். அது ஒரு மனைவிக்கு, அந்த மனைவிக்கு பேரு சுமதினு பேரு. இன்னொரு மனைவிக்கு பேரு கேசினின்னு பேரு. அந்த அந்த மனைவியோட பேர், அவருடைய பிள்ளைதான் அசமஞ்சஸ்ன்னு பேரு. சகர மன்னவன் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு நினைச்சான். அஸ்வமேத யாகம் பண்ணி ராஜ்ய பரிபாலனா பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னு அஸ்வமேத யாகம் பண்ண வந்தான். அஸ்வமேத யாகம்னா என்ன அர்த்தம்னா, அஸ்வம்னா குதிரை. இந்த குதிரையை ஓட்டி விடுவா. ஓட்டி விட்டனே அது ஒவ்வொரு தேசமா போயிட்டு வந்துட்டு இருக்கும். போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க இருக்கிறவா என்னம்னா, யாகம் என்ன, யஜ்யம் என்ன, தபஸ் என்ன, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா அந்த குதிரை போறதுன்னு ஒவ்வொரு தேசமா, எந்தெந்த தேசத்துக்கு போறதோ அந்தந்த தேசத்து ராஜாக்கள் பிடித்து அந்த குதிரையை பிடிச்சு வச்சுட்டாலும் வச்சுக்கேன், அந்த ராஜாவோடு இந்த ராஜா யார் அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டாரோ அந்த ராஜா என்ன பண்ணுவோம்னா, அந்த ராஜாவோடு சண்டை போட்டு குதிரையை மீட்டு கொண்டு வந்தால்தான் யாகம் பூர்த்தி அடைதல்னு அர்த்தம். இதற்குத்தான் அஸ்வமேத யாகம்னு பேர். மறுபடியும் சொல்றேன், அஸ்வமேத யாகம்னா அநேகமா அஸ்வமேத யாகம் சொல்லுவா. திருவாயு 4000 சேவிச்சாலே 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம்னு நம்முடைய பூர்வாச்சாரம் தெரிவிப்பார். 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். அஸ்வமேத யாகம் என்ன? குதிரையை ஓட்டுவா. அது நல்ல உயர்ந்த குதிரையா இருக்கும். அது தேசம் ஒவ்வொரு தேசமா போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கச்சு அந்தந்த தேசத்து ராஜாக்கள் அந்த குதிரையை பிடிச்சி அடக்கி தன்னுடைய வசத்துல வச்சுட்டா வச்சுக்கேன், அந்த ராஜாவோடு போரிட்டு ஜெயிச்சு குதிரையும் மீட்டு கொண்டு வந்து யாகத்தை பூர்த்தி பண்ணணும். அப்படிப்பட்ட யாகத்தை தான் அஸ்வமேத யாகம்னு பேர். அதான் என்ன பண்ணா, முதல்ல இந்த ராஜா அந்த சகர மன்னவன் என்ன பண்ணா, குதிரையை வச்சான். குதிரைய வெளியில அமிச்சான். குதிரை போயிடுத்து. குதிரை போய் ஆயிடுத்து, போனது போயிடுத்து அஸ்வமேத யாகம் நான் அனுப்பி வச்சோன்னே போன குதிரை என்ன ஆச்சு, நாள் பட அந்த குதிரையை காணும். திரும்பியே வரல. குதிரை என்ன பண்ணும், ஒவ்வொரு தேசமா போயிட்டு திரும்பி ஒரு மணி வரணும் பண்ணும். அது திரும்பியே வரல. எங்க போயிடுத்துன்னு தெரியல. யார்கிட்ட மாட்டின்னு இருக்கு, எங்க போயிடுத்து, எந்த ராஜா பிடிச்சிட்டா, எதுவுமே தெரியல. சரின்னு போய் தேடிக்கொண்டு வாருங்கள் சொல்லிட்டு, இவருக்குதான் சகர மன்னவனுக்கு தான் 60,000 பிள்ளைகள் இருக்காரணும். ஒரு மனைவிக்கு 60,000 பிள்ளை. அந்த மனைவி பேரு சுமதினு பேரு சொன்னேன். இன்னொரு மனைவி கேசினின்னு பேரு. அந்த மனைவிக்கு தான் அசமஞ்சஸ்ன்னு பிள்ளை. இப்ப அந்த 60,000 பிள்ளைகள் இருக்கா இல்லையா, அவர் அனுப்பிச்சுட்டார். பிள்ளைகளா குறைச்சலை தேடி வர்றதுக்கு ஒருத்தரா ரெண்டா 60,000 பேர் இருக்கா இல்லையா, அந்த பிள்ளைகளை அடிச்சு நீ போய் குதிரை எங்க இருக்கு தேடி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. ஆனா அவளுக்கு அவ்வளவு தூரம் போராது. முதலியே ரிஷி சொல்லி இருக்காரோன்னு, இந்த 60,000 பேருக்கும் அவ்வளவு தூரம் போராது, சாமர்த்தியம் போராது. அவ வேகமா போறா. வேகமா போக 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 என்ன பண்றான்னா, ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளத்தை தோண்டிண்டே போறா. 60,000 பேரும் வேகமா போறா. வேகமா போகும்போது ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளத்தை தேடி போயிட்டு இருக்கா. அதெல்லாம் பள்ளமா ஆயிட்டு இருக்கு. பள்ளமா ஆக என்ன ஆயிட்டு இருக்குன்னா, என்ன ஒரு காரியத்தை யார்கிட்ட கொடுத்தோம்னா அந்த காரியத்தை சரியா பண்ணணும். சில பேர் அந்த காரியத்தை சரியா பண்ண மாட்டா. ஏண்டாப்பா இவட்ட காரியத்தை கொடுத்தோம், நாமே பண்ணிருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க மாதிரி பண்றா இல்லையா. அந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதாவது தெரியுது ஒண்ணும் தெரியலையே. எங்கெங்கெல்லாம் வெட்டிண்டு பள்ளம் போட்டாலும் வெட்டிண்டு போனாலும் அங்க பள்ளம் வந்துருத்தணும். அந்த பள்ளத்துக்குள்ள கடல் நீர் வந்துருச்சு. சமுத்திரத்துடைய நீர் அப்படியே பூர்த்தியா வந்துருது. பூர்த்தியா வந்து சூழ்ந்துருது. அதனாலதான் சமுத்திரத்துக்கு என்ன பேரு, சாகரம்னு பேரு. சாகரம்னு பேரு. சகர மன்னனின் பிள்ளைகளாலே வெட்டப்பட்டபடியாலே கடலுக்கு சாகரம்னு பேரு. சகர மன்னனின் பிள்ளைகளாலே வெட்டப்பட்டபடியால அப்படின்னா நம்ம குதிரையை தேடுறதுக்காக போயிட்டு இருக்கா. போற வேகத்துல அப்படியே பள்ளத்தை போட்டுட்டே போறான். வெட்டிட்டு போறாளோ
போறபடியாலே அங்கெல்லாம் பள்ளம் வந்துடுத்து. அந்த பள்ளத்துல சமுத்திரத்துக்கு தீர் வந்துடுத்து. அதனால அதுக்கு சாகரன்னு பேர். சில பேர் காரியத்தை ஒழுங்கா பண்ணுவா, சில பேர் காரியத்தை சரியா பண்ண மாட்டா. இது இவனுது. கடைசியில என்ன பண்றது, எங்கேயுமே கிடைக்கலன்னு கீழ்லோகத்துக்கு போயிட்டா. சகர மன்னனுடைய 60,000 பேரும் கீழ்லோகத்துக்கு போனா. கீழ்லோகத்துக்கு போன உடனே அங்க கபிலாச்சாரியர், அந்த கபிலாச்சாரியர் கண் மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தன்னோட கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு அவர் இருக்குதுங்க பாதாளத்துக்கு அருகிலே இருக்கார். பாதாள லோகம் இருக்கணும். அந்த பாதாள லோகத்து அருகில அவர் இருந்துட்டு இருக்கார். பக்கத்திலேயே குதிரை இருக்கு. இந்த சகர மன்னவனை அனுப்பி வைத்த குதிரை, அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு அனுப்பி வச்சாருன்னு அந்த குதிரை பக்கத்திலே இருக்கு. பக்கத்துல இருக்கிறத வேலை பார்த்துட்டா இந்த யாரு 60,000 பிள்ளைகளும் பார்த்தா இப்ப வாழ்க்கை சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஓ இந்த கபிலர் தான் இந்த குதிரையை அவரனும் பிடிக்கல. அந்த குதிரையே ஒவ்வொரு தேசமா போயிட்டு நேரா கபிலாச்சாரியருடைய அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அங்க போய் நின்றுடுச்சு. அங்க நின்றுட்டு இருக்கு. அந்த நின்று இருந்த காலத்துல இவாளா வந்திருக்கா. யார் இந்த சக்கரவர்ணவரை 60,000 பேரும் வந்திருக்கா. அவரை பிடிக்கவே இல்லை. அவங்க நின்ன உடனே இவாளெல்லாம் என்ன நினைச்சுட்டா, 60,000 பேர் என்ன நினைச்சுட்டா, ஓ இந்த அவளுக்கு கபிலாச்சாரமே தெரியாது. இந்த ரிஷி இந்த கபிலாச்சாரி தான் இதை பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணா, முதல்ல கபிலரை கொல்லணும் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா குதிரை இருக்கு. கபிலாச்சாரங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். குதிரை பக்கத்திலே இருக்கு. குதிரை பக்கத்திலே இருக்கிறபடியாலே கபிலர் தான் இவரை குதிரையை பிடிச்சு வச்சுட்டு இருக்கார். அதனால அவருடைய வசத்துலதான் குதிரை இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கபிலரை கொல்லணும். கொல்லுன்னு 60,000 பேரும் சொல்லிட்டார். சொன்னது மாத்திரம் இல்ல, கத்தியை தூக்கிட்டான். கத்தியை தூக்கிட்டு அவரை கொண்டதுக்காக போனா 60,000 பேரும். என்னவோ நடக்கிறதே, ஏதோ சத்தம் கேட்கறதே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலைன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தார். கண்ணை திறந்து பார்த்த உடனே இவாள்லாம் இந்த நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இவருக்கு கோபம் வந்துட்டு கபிலாச்சாரிக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்தோடனே கண்ணை வீழ்ச்சி பார்த்தாரணும். அந்த விழித்த பார்வையிலே 60,000 பேரும் சாம்பலா போயிட்டார். 60,000 பேரும் சாம்பலா விழிச்சு பார்த்தாரணும். அவன் அத்தனை பேரும் சாம்பலா போயிட்டான். மொத்த பேருக்கும் உயிர் போயிடுச்சு. சகர மன்னவன் 60,000, அந்த 60,000 பேரும் மொத்தம் உயிர் போயிடுச்சு. சாம்பலா கீழே கிடக்கிறா. சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம்னா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப சகர மன்னவனுக்கு இது தெரியாது. சகர மன்னனுடைய இன்னொரு மனைவியுடைய பிள்ளைக்கு அசமஞ்சசம் தெரியும், அவருக்கும் தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நேரம் ரொம்ப நாள் வராதபடியால என்ன ஆயிடுச்சு, இப்ப யோசனை பண்றான் சகர மன்னவன். என்ன குதிரையை காணும்னு சொல்லிட்டு முதல்ல குதிரையை காணணும், திரும்பி வரலையேன்னு இந்த குழந்தைகள் 60,000 பேரை அவாலையும் காணமே அப்படின்னு திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒருத்தரையும் காணும். ஏற்கனவே குதிரை போயிடுத்து, அது மட்டும் தான் காணும். இப்ப 60,000 பிள்ளைகளும் காணுமே அப்படின்னு இப்ப விஷயம் சகர மன்னனுக்கு தெரிஞ்சு கொடுத்து. என்ன தெரிஞ்சு கொடுத்துன்னா, ஓ இவ எங்கேயோ போய் மாட்டின்ட்டா, இவ திரும்பி வரல, அப்ப குதிரையும் போய் மாட்டின்னு கொடுத்து, இவ்வாறு மாட்டின்னு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலேன்னு சொல்லி உடனே அசமஞ்சஸ் இருக்கிறானோ, அத கேசினிங்கிற மனைவி இருக்காரனோ, அந்த மனைவியுடைய பிள்ளை, அத இவருடைய பிள்ளைதான், சகர மன்னவனின் பிள்ளைதான். அந்த மனைவியுடைய பிள்ளை அசமஞ்சஸ் பேரு. அசமஞ்சஸ் அனுப்பலாமான்னு சொல்லிட்டு அவனை கேட்கிறான். அந்த பிள்ளைய கேட்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்தது, ஏது நடந்தது, இவ 60,000 பேர் எதுக்காக போனா, குதிரையே அனுப்பிச்சா, அந்த குதிரையை கபிலாச்சாரிட்ட போச்சு, ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த அசமஞ்சஸ் என்ன பண்ணா, இப்படியும் போய் தேடித்துன்னு ஆகணும். விஷயத்தெல்லாம் ராஜா சொன்னார், சகர மன்னவன் சொன்ன உடனே தேடி பார்க்கணும் நேரா தேடி போனான். ரொம்ப நாள் தேடினான். தேடி திரும்பி வந்துட்டான். கிடைக்கவே இல்லை. எத்தனை தேடினாலும் அசமஞ்சத்துக்கு குதிரையும் கிடைக்கல. அதே நேரத்துல சகர மன்னனுடைய தன்னுடைய சகோதரர்கள் 60,000 பேர் இருக்காரனோ, அவனும் கிடைக்கல. எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கல. அப்படியே அவனுடைய காலம் போயிட்டு அசமஞ்சஸுக்கு பிள்ளை பிறந்தான். அசமஞ்சஸுக்கு தன்னுடைய அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை பிறந்தானோ, அவனுக்கு அம்சுமான்னு பேரு. பெரிய கதை. அவனுக்கு அம்சுமான்னு பேரு. அந்த அம்சுமான் நல்ல வீர தீர செயல்களோடு கூடியவன், நல்ல சாமர்த்தியம். அசமஞ்சஸ் மாதிரி இல்லை, இன்னும் சாமர்த்தியம், நல்ல சாமர்த்தியம் படைத்தவன். அப்ப அந்த சாமர்த்தியம் படைத்தவன் அவனுக்கு பெரிய வயசு ஆயிடுத்து. நல்ல வயசு வந்த உடனே அவன் எங்கெங்க போய் தேடுறான்.
எங்கெங்கோ தேறான் 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 அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டான். அந்த அம்சுமா என்ன பண்ணான்னா கண்டுபிடிச்சிட்டான். ஓ, குதிரை கபிலாச்சாரியிட்ட இருக்கு. அதே போல 60,000 பேரும் கபிலாச்சாரிய பார்வையாலே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். நல்லா கண்டுபிடிச்சிட்டான். நேரா கபிலாச்சாரிட்ட போய் விழுந்து வணங்கி சேவிக்கிறான். இவா பண்ண மாதிரி பண்ணல. 60,000 பேர் பண்ணாலும் அவனை கத்தியால குத்தணும்னு அந்த மாதிரி பண்ணாம அந்த ரிஷியை விழுந்து சேவிச்சான். சேவிச்சு எப்படியாவது எங்களுடைய சகோதரர்கள் வரும் சகோதரர்களை நீ எழுப்பி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திக்க உடனே நான் அதை எழுப்ப முடியாது. ஏன்னா சாப விமோசனம் பெறணும்னா அதுக்கு வேற வழி இருக்கு. இருந்தாலும் குதிரை அங்கேயே தானே இருக்கு. இந்த குதிரையை வேணா உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன், குதிரையை திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா இது சாப விமோசனம் பெறணும்னா, அதாவது 60,000 உன்னுடைய சகோதரர்களும் உயிர் தெழுந்து பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? கங்கையை கீழே கொண்டு வந்தாதான் உண்டு. அந்த கங்கா தீர்த்தம் இவர்கள் புனிதத்தன்மையோடு பட்டால் அப்ப இவருடைய சாப விமோசனம் முற்று பெறும்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் கங்கைக்கு கொண்டு வரதுக்கு உண்டான. கங்கை ஏன் சுவாமி மேலே இருக்குன்னா, திரிவிக்ரம அவதாரம் எடுக்கச்சே உன்மதியில் புனலுருவை ஒருகால் நிற்ப ஒரு காலம் காமரசீர் அவனும் உள்ளத்து என்மதியும் கடந்தண்ட நீதி போகி இருவி செம்பினோடு போய் எடுத்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர கூடி காமரையும் புறந்தழுவி அப்பால் இருக்குன்னு தெரிவித்தார் திருமங்கியாழ்வார் திருநந்தாண்டத்துல. அந்த மாதிரி மேல போயிருக்கு. அங்க வரா விருந்தாளியாக வந்தானோ திருவிக்ரமோட திருவடி. அந்த திருவடியை புருஷ சுத்தத்தால் நல்ல தர்ம தேவதையே தீர்த்தமா வந்து அந்த அலம்பின தீர்த்தம் தான் கங்கை. அது மேலேயே இருக்கு, அது கீழே வரல. அது கீழே வந்தா தான் அத அதனுடைய அதனுடைய புனிதத்தன்மை பட்டாதான் இந்த 60,000 குழந்தைகளும் எழுந்து வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு கபிலாச்சாரி சொல்லிட்டார். சொன்ன உடனே இப்ப என்ன பண்ண அம்சுமா என்ன பண்றான்னா நிறைய பிரயத்தனம் பண்ணான். அந்த எப்படியாவது கொண்டு வரணும், கங்கையை மேலிருந்து எப்படியாவது கீழே கொண்டு வரணும் நிறைய பிரயத்தனம் பண்ணா. ஒண்ணும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. அவனுடைய காலமும் போயிடுச்சு. அவனுடைய காலம் அம்சுமானுக்கு பிள்ளை இருக்காரு. அம்சமானுடைய பிள்ளைக்கு பேர் தான் திலீபன்னு பேரு. நிறைய பேர் திலீபன்னு பேரு வச்சுப்பா. திலீபன் யாருக்குமா? அம்சுமானுடைய பிள்ளை. இவெல்லாம் யாருன்னா இவ எல்லாமே இஷ்வாகு வம்சத்துல வந்தவா. அம்சுமானுடைய பிள்ளை திலீபன்னு பேரு. பெரிய சக்கரவர்த்தி, திலீப சக்கரவர்த்தின்னு சொல்லுவா. பெரிய சக்கரவர்த்தி திலீபன் என்ன பண்ணா, தன்னால முடிந்த வரையில் பிரயத்தனம் பண்ணி பார்த்தா. ஏன்னா குதிரை வந்துடுத்து. அந்த குதிரை வந்துட்டு அப்புமேதையாக பூர்த்தி ஆயிடுத்து. ஆனா 60,000 பேரும் போயிட்டான். நம்மளாய் கிடக்கிறாரும் அவளை திரும்ப கொண்டு வரணுமோ. அவளை திரும்ப கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? கங்கை வந்தா தான் திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணா, எப்படியா கங்கையை கொண்டு வந்து திலீபன் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணா, கிடைக்கவே இல்லை, கிடைக்கல. அது மட்டும் இல்ல, அந்த பிரயத்தனம் நாம வீணாதான் போயிடுச்சு. திலீபனுக்கு அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அந்த குமாரனுக்கு பேர் தான் பகீரதன் பேர். ஆக முதல்ல சகரமன்னவன், சகரமன்னனுடைய புள்ள அசமஞ்சஸ், அசமஞ்சஸுடைய புள்ள அம்சுமான், அம்சுமானுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன். கிட்டத்தட்ட 6 தலைமுறை வந்திருக்கு. அப்ப சகரமன்னவன் 60,000 குழந்தைகள் போனது கடைசியில யார் சரி பண்ணானா பகீரதன் தான் சரி பண்ணியிருக்கான். எப்படி சுவாமி பண்ணா? கங்கா எப்படி வந்துச்சு? பெரிய சரித்திரம் இது. கங்கா ஏதாவது நம்ம ஏதாவது பிரயத்தனம் பண்ணனா பகீரதன் பிரயத்தனம் போல் இருக்குன்னு சொல்லுவாரு இல்லையா? அடிக்கடி சொல்லுவா பாருங்க. ஏதாவது நம்ம ஏதாவது முயற்சி பண்ண வச்சுக்கேன், பெரிய பகீரதன் முயற்சி பண்றாரு போல் இருக்கு அப்படின்வா. பகீரதன் முயற்சி சுவாமி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. அந்த பகீரதன் அப்ப என்ன பண்ணா, தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். என்ன பண்ணா, கடுந்தவம், பெரிய தவம், கடுந்தவம் பண்ண வந்தான். ஏன்னா திரிவிக்ரமுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தானே கங்கை. நாம ஏன் கங்கைக்கு இத்தனை தூரம் புனிதம் தன்மை கொடுக்குறோம்? கங்காவுடைய தீர்த்தம் என்னைக்குமே அழியவே அழியாது. அது ஏதாவது இப்ப நம்ம கிணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்தா கொஞ்ச நாள் நாளாவது ஒரு ஸ்மெல் வந்துடும். வேறு ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்தா கொஞ்ச நாளாவது ஒரு ஸ்மெல் வந்துடும். அதை குளத்திலிருந்து எடுத்தாலும் அதே நிலைதான் வரும். ஆனா கங்கா தீர்த்தத்தை நீங்க எத்தனை நாள் எங்க வச்சிருந்தாலும் அந்த தீர்த்தம் பாழாகுமானா ஆகாது. அந்த கங்கைக்கு அத்தனையேன்னா திரிவிக்ரமனின் ஸ்ரீபாத தீர்த்தம், அத்தனை வைபம் கங்கைக்கு. இதத்தான் தவம் புரிந்துயர்ந்த மாமுனின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள்.
தவம் புரிந்த உயர்ந்த மாமணி விஸ்வாமித்திரர் தான் தவம் புரிந்தார். தவம் புரிந்தார்னு அந்த இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? விஸ்வாமித்திரர் யாக சம்ரட்சணத்துக்காக ராமலட்சுமணன் அழிச்சுன்னு போனார். அங்க தாட்டகா வனம் ஆயிடுத்து. தாட்டகா வனம் முடிஞ்ச உடனே சம்ஹாரம் ஆயிடுத்து. தாட்டகா சம்ஹாரம் முடிஞ்ச உடனே அங்கிருந்து விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு? ரெண்டுலையும் பலா அதிபலா மந்திரத்தை சொல்வதற்காக சொல்லிட்டு மேற்கொண்டு மிதிலா நகரத்தை அழிச்சும் போறார். அது அழிச்சும் போகும்போது கங்கக்கரை ஓரமா தான் போயிட்டு இருக்கார். கங்கக்கரை ஓரமா தான் போயிட்டு இருக்கார். அந்த கங்கக்கரை ஓரமா போகும்போது தான் அவர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் விஸ்வாமித்திரா. அப்ப யாக ரட்சணம் பண்ணாரோ? அப்ப அப்ப கங்கை வந்துடுத்தா சுவாமினா? கங்கை விஸ்வாமித்திரருக்கு முன்னாடியே வந்துடுத்து. பகீரதனுடைய காலத்துக்கு அப்புறம் தான் விஸ்வாமித்திரனுடைய காலமே. அப்ப இவருடைய விஸ்வாமிய மூதாதையரே கங்கையை கொண்டுட்டார். பகீரதான் கீழே கொண்டு தான். இப்ப ஆகாசத்தை நோக்கி தபஸ் பண்றான் கங்கை நோக்கி. யாரு? பகீரதன் தபஸ் பண்றான். தபஸ் பண்ண கங்காதேவி பிரத்யட்சமானான். பிரத்யட்சமாகி என்ன வேணும்னு கேட்டுட்டார். ஒண்ணுமில்லை, நீ இந்த பூலோகத்துக்கு வரணும். பூலோகத்துக்கு வரணும். நீ அங்கேயே இருந்தா பிரயோஜனம் இல்லை. இந்த பூலோகத்தை ஒண்ணு பிரார்த்தித்தான். சரி, நீ கேட்டுக்கொண்டு கீழே வரேன். நீ கேட்டபடி கீழே வரேன். ஆனா ஒரு நிர்பந்தம் சொன்னான். நான் ரொம்ப வேகமா வருவேன். என்னுடைய வேகத்துக்கு இந்த பூமி தாங்குமானா? தாங்காது. அப்ப அதை தாங்கக்கூடியவர் யாரா இருக்காளா? நான் வேகமா வந்துடுறேன். அதை தாங்கக்கூடியவர் யாரா இருந்தா நான் வேகமா வர்றதுக்கு தயாரு அப்படின்னு சொல்லி தெரிவித்தார். யார் தாங்குவா அப்படின்னா, பூமி தாங்காது. இந்த பூமி தாங்குமா? தாங்காது. உடனே தாங்காதுன்னா என்ன பண்ணலாம்? உடனே பகீரதன் என்ன பண்ணாருன்னா, அந்த கங்காதேவி நீ அங்கே இரு, இதுவோ வரேன்னு சொல்லிட்டு அப்படியே இருன்னு சொல்லிட்டு நேரா அவரை நிறுத்தி வச்சுட்டு நேர கீழே தான் இருக்காரு. பரமசிவனாரை குறித்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பகீரதன். சிவபெருமானை குறித்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ண சரீர சிவபெருமான் என்ன பண்ணார்? என்ன வேணும் பகீரதா? என்ன வேணும்? என்ன குறித்து தபஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறார். ஒண்ணுமில்லை தேவரீர் தான். அந்த கங்கா ஜலம் கீழே வரப்போறது. அது தேவருடைய சடைமுடியால அதை தரிக்கணும். தரித்து என்ன அது அப்படியே பூலோகத்தை விழுந்துச்சுன்னா பூலோகம் தாங்காது. தேவரீர் தாங்கி அதை பூலோகத்துல விடணும். ஒண்ணு வேண்டாம், நானே ஒரு பெரிய பாறாங்கல் வேறுது கீழே வருதுன்னா அப்படியே பூமியில விழுந்துட்டு வச்சுக்கேன், அப்படியே பூமி கலந்துரும். அப்ப என்ன பண்ணலாம்? அது ஒரு கைத்தாங்கலா அது மாதிரி ஏதோ ஒண்ணு அதை பிடிச்சி மெதுவா விட்டோம்னு வச்சுக்கேன், அவ்வளவு தூரம் அதனுடைய தாக்கம் அவ்வளவு தூரம் இருக்காதுனோ. அதே போலதான் அப்ப கங்கை அந்த சிவபெருமானுடைய சடைமுடியில பட்டு அந்த சடைமுடி துவாரா பூமாதேவி வந்துட்டோம்னா பூமாதேவிக்கு அவ்வளவு தாக்கம் இருக்காதுன்றதுக்காக தான் கங்கையோட சடைமுடியில தாங்க சொன்னார். சரி, நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் சிவபெருமான மனமிறங்கி நான் தாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு வந்தா அந்த கங்காதேவிக்கு உடனே கங்காதேவி பிரார்த்திக்கிறார். யாரு? பகீரதன் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திக்க சிவபெருமானும் இதை ஏற்றுக்கொண்டார். பிரார்த்தித்த உடனே ஆகாசத்துக்கு கீழே வரா, வேகமா வரா. கங்காதேவி வேகமா வரா. எப்படி வராருன்னா, அங்கிட்டு சில பேர்லாம் குதிக்கச்சு அப்படி வேகமா குதிக்கிறாங்களோ அந்த மாதிரி வேகமா வரும்போது நானாச்சு கங்கை, நானே கங்கை, இந்த ஒரு அகங்காரத்தோட வருது கங்கை. நானே கங்கை. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? திருவிக்ரம அவதாரம் பண்ண போதே பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் நான். இந்த பூமி எல்லாம் எம்மாத்திரம். இந்த ஒரு கர்வத்தோட வந்துட்டு இருக்கா கங்கா. என்ன கர்வம்னா, நானே கங்கை, நான் எப்படிப்பட்டவனும் திருவிக்ரம அவதாரம் பண்ணின ஸ்ரீபாத தீர்த்தம், அதனால இந்த பூமி எம்மாத்திரம்னு ஒரு எகத்தாளத்தோடு ஒரு அகங்காரத்தோடு அப்படி வந்துட்டு இருந்தா இதை சிவபெருமான் பார்க்கிறார். கீழே வேறா சிவபெருமான் பார்த்தார். பார்த்த சிவபெருமானுக்கு கோபம் வந்துடுச்சு. உனக்கா இவ்வளவு எகத்தாலும்? ஏன் இத்தனை எகத்தாலும் உனக்கு? அப்படி என்ன பண்ணார்? இத்தனை செருக்கு உனக்கு இருக்கலாமா? இருக்கப்படாதான்னு சொல்லிட்டு அந்த கங்கை கீழே இறங்கச்சு தன்னுடைய சடையில என்ன பண்ணார்? தங்கின உடனே அப்படியே சுத்திட்டார். தன்னை சடையை விட்டு கீழேயே போகாத அளவுக்கு சுத்திட்டார். கீழேயே போகாதது அப்படியே முடிச்சுட்டார். இப்ப பகீரதனுக்கு பதறல். பகீரதனுக்கு என்ன? தன்னுடைய மூதாதையர்கள் சகர மன்னவன் இருக்காரணும், அந்த சகர மன்னனுடைய 60,000 குழந்தைகள் இருக்கணும். அந்த 60,000 குழந்தைகள் உயிர் தெழுணும்னா
கங்கையுடைய பரிசுத்தமான தீர்த்தம் பட்டாதான் இவர் தெழுத்துவா அப்படின்னு சொல்லியிருக்காருனோ. ஆனா இப்ப கங்கை என்ன ஆயிடுச்சு, சிவபெருமானுடைய தலையிலே சுட்டி கொடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையானே. ஏன்னா முதல்ல தபஸ் பண்ணி கங்கைய பிரார்த்தித்தான், அதன் பிறகு சிவபெருமான தபஸ் பண்ணி சிவபெருமான பிரார்த்தித்தான். இப்ப இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கங்கைய மேலிருந்து கீழே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சிவபெருமானுடைய தலையில இது இருக்கே, நமக்கு பிரயோஜனப்படலையே, சிரமப்பட்டமே சிரமப்படனே. சரி கங்கைதான் வந்துட்டேன்னு நினைச்சா அதுவும் அவன் தலையில இருக்கே, என்ன பண்றதுன்னு கேட்டு என்ன பண்ண, மறுபடியும் சிவபெருமானை குறித்து பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்றார். மறுபடியும் சிவபெருமானை குறித்து தபஸ் பண்றார். தபஸ் பண்ண உடனே அந்த தபஸுக்கு மனம் இறங்கி சிவபெருமான் சரி அந்த இந்த சடை இருக்கணும், அதுல ஒரு சடையை மட்டும் அப்படி அழுத்து விடுறார். ஒரே ஒரு பெரிய சடை, அந்த சடமுடி தெரிச்சுட்டு இருக்காருன்னா அந்த சடமுடியில ஒரு சடையை மட்டும் அழுத்து விடுறார். அங்கிருந்து கங்கா தேவி அப்படியே விழறார். சிவபெருமானுடைய தலையிலிருந்து கங்கா தேவி அப்படியே விழறா. இன்னைக்கு நீங்க விழுந்த இடத்த பார்க்கலாம். அதுக்குதான் பிந்து சரஸ்ன்னு பேர். அந்த விழுந்த இடத்துக்கு பிந்து சரஸ். பிந்து சரஸ் ரொம்ப ஆச்சரியமான இடம், ரொம்ப ஆச்சரியமான இடம். எங்கெங்கோ நம்ம கோடை விடுமுறைக்கு எங்கெங்கோ போறோம், இந்த இடத்துக்கு எல்லாம் போனோம். பிந்து சரஸ்ன்னு பேரு. அது ஏன்னா இது இங்க இருக்கு, இமாச்சலத்துல இருக்கு. இது இமயமலை சாரல் இமாச்சலத்துல இருக்கு. ஆச்சரியமான. அப்ப அந்த பரமசிவனார் அங்கிட்டு கொடுத்தாரோ அவருடைய சடைமுடியில இருந்தது கங்கைக்கு வேற. கங்கை எப்படி தெரியுமா இருக்கா, ஸ்படிகம் போல இருக்கும். கங்கை சாமானியம் எப்படி இருக்கு, ஸ்படிகம் இருக்கணும். ஸ்படிகம்னா என்ன, அப்படியே பின்னாடி இருக்கிறது நன்னா முன்னா தெரியுமா, ஸ்படிகம் போல இருக்கும். சுவாமி இதே போல வெளிநாட்டிலே இருக்கு சுவாமி, வெளிநாட்டிலும் இது மாதிரி நதிகள் நிறைய இருக்கு, அது ரொம்ப இருக்கு அப்படின்னா. ஆனா அதெல்லாம் திரிவிக்ரமனுடைய சீபா தீர்த்தம் இல்லையே. ஃபாரின் கண்ட்ரில நிறைய இடத்துல இருக்கு. அப்படி தெல்ல தெளிவ தென்னீர் பொன்னி திறக்கையா அடிவருட பள்ளிகள்னு அப்படி என்ன தெல்ல தெளிவாதான் இருக்கும். ஆனா திருவிக்கிரமனுடைய சீபா தீர்த்தமா, சீபா தீர்த்தம் இருக்காது. ரெண்டாவது அது பகீரதன் கொண்டு வந்ததா இருக்குமா, இல்லையே, ரெண்டுமே இல்லையே. அது ஏதோ இயற்கையா வந்திருக்கு அவ்வளவுதான் தவிர அது பகவானுடைய சீபா தீர்த்தமானா கிடையாது. மேலும் அந்த அந்த ஜலத்துல, அந்த வெளிநாட்டு ஜலத்துல நம்ம தீர்த்தம் ஆடினோம் வச்சுக்கோ, குளிச்சோம்னா நம்ம பாவங்கள் போகுமா? கங்கையில் புனிதமான, கங்கை புனிதம், அந்த தீர்த்தம் புனித தீர்த்தமான கிடையாது. இது சொல்லணும்னா நம்ம பாவங்கள்லாம் போக்குறது கங்கை தானே. அதே போல அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம்னா தண்ணி, அந்த தண்ணி பாபத்தை போகுமானா காசு தான் போகும். இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் காசு செலவேஷன் போறோமோ தவிர ஒண்ணும் போகாது. ஆனா இங்க சீபா தீர்த்தம் திருவிக்கிரமன், அந்த சீபாதன் நம்முடைய பாபங்களை தொலைக்கிறது. ஒரு தடவை கங்கை தீர்த்தமானாலே போறோம், அத்தனை பாபங்களும் தெரியறது இல்லையா. பணத்தை செலவழிச்சுட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் பாக்குறோம். அது அத்தனை நமக்கு இங்கே இருக்கு. பிந்து சரஸ், பிந்து சரத்துல நான் இப்பவும் செய்யலாம். சரி அந்த இப்ப கங்கை கூற சொல்றா, கங்கை இப்ப பிந்து சரஸ் வந்துட்டோம். சிவபெருமான் ஒரு சடமுடிய அப்படி வெளியில விடுறார். வெளியில விட்ட உடனே அது பிந்து சரஸா கீழே விழுறது. இப்ப கங்கை என்ன சொல்றாருன்னா, யாரை பார்த்து, பகீரதனை பார்த்து, ஏ பகீரதா நீ முன்னாடி போ, முன்னாடி உன் தேரை ஓட்டிட்டு போ. நீ ஓட்டிட்டு போனேன்னா நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கேன். கங்கா தேவியார் நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வழி தெரியாது, எனக்கு வழி தெரியாதபடியாலே நீ என்னை இழுத்து கொண்டு போகும்படியான ஒரு தன்மையிலே இருக்கணும். நீ என்னை இழுத்து கொண்டு போகும்படியான ஒரு தன்மையில இருக்கணுமானோ, நீ முன்னாடி போயிட்டே இருக்கு, நான் பின்னாடி வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இப்ப இந்த பகீரதன் முன்னாடி தேர் எடுத்துன்னு ஓடுறார், தேர் எடுத்துன்னு போறார், வேகமா ஓடுறார். வேகமா ஓடுற போற வழி அத்தனையும் கரை புரண்டு ஓடுது கங்கை. நீங்க கங்கை சில இடத்துல இங்க பார்த்தேன்னா 1.5 மைல் தூரத்துக்கு அவ்வளவு தூரம் பெரிய சமுத்திரமா இருக்கும் கங்கை. இவருக்கு போற வழியெல்லாம் தேரை ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரனோ, அந்த போற வழியெல்லாம் கங்கை எல்லாம் கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் என்ன, உத்தரப்பிரதேசம் முழுமையும் கங்கை தான். அதே போல பீகார் முழுவதும் கங்கை தான். வங்காள தேசம் முழுவதும் கங்கை தான். இன்னைக்கு அந்த ரோகம், அந்த தேசங்கள்லாம் செழிப்பா இருக்குன்னா எதனால? கங்கையால தான் அந்த செழிப்பை ஏற்படுது. அப்ப உத்தரப்பிரதேசம் என்ன, பீகார் என்ன,
வங்காளம் என்ன? இது முடியும். ஏன்னா வடநாட்டுல தண்ணீர் இருக்குன்னாலே பாதி தண்ணீர் கங்கை தான். பாதி தண்ணீர் என்னன்னா கங்கை தான். கங்கை என்றாலே, கங்கைன்னு சொன்னாலே பாரத தேசத்துக்கு ஏத்தம். கங்கைன்னு சொன்னாலே பாரத தேசத்துக்கு ஏத்தம்னா, பாரத தேசத்துக்கு பிரதான ஏற்றம் என்ன? கங்கை. அப்ப கங்கை அடிச்சு புரட்டு போயிட்டு இருக்கா, நல்லா போயிட்டு இருக்கா. உத்தரப்பிரதேசம் என்ன, பீகார் என்ன, வங்காளம் என்ன, இந்த வழியா போயிட்டே இருக்காரு யாரு? பகீரதன். தன் தேரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. தேருக்கு பின்னாடியே கங்கை வந்துட்டு இருக்கு, வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. ஓடிட்டு இருக்குது. போற வழியில ஜன்ம முனிவர்னு இருந்தார், ரிஷி ஜன்ம முனிவர். அந்த ஜன்ம முனிவர் அவருடைய ஆசிரமம் இருக்கு. ஜன்ம முனிவருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமம் வழியா தான் கங்கை போறது. போற வேகத்துல என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஜன்ம முனிவருடைய ஆசிரமத்தையும் அடிச்சுட்டு போயிடுத்து. ஜன்ம முனிவருக்கு இப்ப கோபம் வந்துடுச்சு. என்ன இவன் இப்படி வந்துட்டு இருக்கா, இவள் வல்லாதுக்கா எந்த ஆசிரமத்தை அழிக்கணுமா, இவன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவரை விட்டேனே பாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா என் மொத்த கங்கா தீர்த்தத்தையும் ஒரு எடுத்து படிக்கிட்டார். வாயில சுவாகா பண்ணிட்டார். மொத்த கங்கா தீர்த்தத்தையும் இவர் எடுத்து என்ன பண்ணாரு, வாயில போட்டுட்டார். இப்ப என்ன ஆயிடுத்து, பகீரதனுக்கு இப்ப மறுபடியும் பதறல். பகீரதன் இதுக்காக அடிச்சுட்டு இருந்தார் கங்கைய. தன்னுடைய மூதாதையர் 60,000 பேர் சாம்பலா கிடக்கிறா. கங்கையுடைய தீர்த்தம் பட்டவன அவர் உயிர் தெரிந்து எடுத்துக்க போறா அப்படின்றதுக்காக கொண்டு வந்தார். இப்ப அது நடக்கலையே. இவர் எடுத்து வாயில போட்டுட்டாருன்னு யாரு? ஜன்ம முனிவர் வாயில போட்டுட்டாரோ. மறுபடியும் அவர்கிட்ட போய் தபஸ் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தித்து அவர்கிட்ட இறங்கி மறுபடியும் என்ன எத்தனை பேர் பிரார்த்தின பாருங்க. முதல்ல கங்கா தேவியை பிரார்த்தித்தார், அதுக்கப்புறம் சிவபெருமானை பிரார்த்தித்தார். அதன் பிறகு மறுபடியும் சிவபெருமானை பிரார்த்திக்கிறேன். சிவபெருமான் பிரார்த்தித்தனா அவர் ஒத்துண்டாங்க. ஒத்துண்டதுக்கு அப்புறம் இவ வேகமா வரா, இவ அகங்காரத்தை விடாரான்னு சொல்லிட்டு அது மொத்தத்தையும் அவர் சுற்றிட்டார். ஓ இந்த மாதிரி சுற்றிட்டா நம்ம காரியம் ஆகாதுன்றதுக்காக மறுபடியும் சிவபெருமானை பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த உடனே அப்ப கங்காதேவி விந்து சரஸ்ங்கிற இடத்துல அவர் விட்டுருக்காரு. விட்ட உடனே அங்கிருந்து கங்காதேவி கேட்கிறார், நீ இங்கிருந்து கிளம்பி போயிட்டு தேர் எடுத்துட்டு போயிட்டேரு, உன் பின்னாடியே வந்துட்டு இருக்க, வேகமா நான் வரேன்னு சொன்னான். அவளும் வேகமா வந்துட்டு இருக்காச்சு. அது உத்தரப்பிரதேசம் என்ன, வங்காளம் என்ன, அதே போல பீகார் வந்துட்டு இருக்கா. வந்துட்டு இருக்க போற வழியில ஜன்ம முனிவருடைய ஆசிரமம் இருக்கிறபடியால அந்த ஆசிரமத்தை அடிச்சுட்டு போயிட்டார். அவரு கோபம் வந்துனா அவரே அந்த கங்கையை எடுத்து சுவாகா பண்ணிட்டார், எல்லாத்தையும் வாயில போட்டுட்டார். இனி இப்ப இவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கு கங்கை, ஜன்ம முனிவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கு. என்ன பண்ணலாம்னு தெரியல. ஓ எத்தனை பேரை பிரார்த்திக்க பாருங்க, எவ்வளவு பிரயத்தனம். இதுதான் பகீரதன் பிரயத்தனம் பேரு. இவ்வளவு பிரயத்தனம் பண்றாரு. பிரயத்தனம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில நேரம் ஜன்ம முனிவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறார். நீர் எப்படியா மனசை இறங்கணும், என்னமோ கங்காதேவி வந்துட்டா, எப்படியா நீ மனசு இறங்கணும், மனசுல பிரார்த்திக்க, சரி நான் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த வயிற்றுக்குள்ள போயிடுத்தணும். தன்னுடைய காது வழியா கங்காதேவி வெளியில விடுறாங்க. தன்னுடைய காது இருக்கணும், அந்த காது வழியா கங்காதேவி வெளியில விடுறார். ஜன்ம மகரிஷியின் காதிலிருந்து வெளிவந்தபடியாலே ஜான்ஹவின்னு பேர் கங்கைக்கு. கங்கைக்கு என்னது? ஜான்ஹவி. ஜான்ஹவி என்ன? ஜன்ம முனிவருடைய காதிலிருந்து ஹவி, ஜன்ம முனிவருடைய காதிலிருந்து வெளிவந்தபடியால ஜான்வலின்னு பெயர் பெற்றது, கங்கைக்கு ஏற்பட்டது. ஆக ஜன்ம மகரிஷியோட காதிலிருந்து வெளியானது நேர கபிலர் இருக்கிற இடத்துக்கு போயிடுது. இப்ப அந்த தீர்த்தம் கபிலர் இடத்துக்கு போய் அந்த இடத்துல சாம்பலா இருந்ததானோ, மொத்த சாம்பல் மேலே இந்த கங்கா தீர்த்தம் போய் விழுந்தது. விழுந்த உடனே அந்த சகர மன்னனுடைய 60,000 பிள்ளைகளும் சாம்பலுக்கு பாபத்தை போக்கி விமோசனம் கொடுத்து சொர்க்கத்துக்கு போனான்னு எழுதி வச்சிருக்கான். அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டாலும் அப்ப நான் சாப விமோசம் கிடைச்சிட்டு கபிலாச்சரன் சாபம் கொடுத்தாரு. சாபம்னா என்ன? கண்ணை திறந்து பார்த்தா 60,000 சகர மன்னவன் 60,000 பிள்ளைகள் அத்தனை பேரும் சாம்பலாயிட்டார். அவர் தான் இந்த யுக்தி கொடுக்குறாரு. கங்கா வந்தா தான் இவர் உயிர் தெழுவா அப்படின்னு சொன்ன உடனே கங்கை வந்தது. அத்தனை பேர் இது கங்கையுடைய சரித்திரம். அப்ப கங்கை முதல்ல திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம், முதல்ல எப்பவுமே திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தம் தான். அந்த தீபாத தீர்த்தத்தை பிரம்மா அலம்ப அதை சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில தாங்கிக் கொள்ள, மேற்கொண்டு சிவபெருமான் கோபப்பட்டு அதை வெளியில விடாம இருக்க, மறுபடியும் பகீரதன் தன்னுடைய கருணை நீர் தேவிரை கருணையால இதை வெளியில விடணும்னு சொல்ல, ஒரே ஒரு
ஷடையை மட்டும் எடுத்து, நிறைய ஷடை இருக்கு, ஷடையை மட்டும் எடுத்து வெளியில விட இன்னும் நிறைய இருக்கு. அது பிந்து சரஸ்ல வந்து விட, பிந்து சரஸ்ல இருந்து நேரா பீகார் என்ன, அதே போல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் என்ன, வங்காள தேசம் என்ன, இந்த தேசங்கள்லாம் போக மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய முனிவர், எந்த முனிவர், ஜென்ம முனிவருடைய ஆசிரமத்தை அழித்துக் கொண்டு போக, ஜென்ம முனிவர் அதை வந்து சுவாகா பண்ண, அது தன்னுடைய வாயில வைத்துக் கொண்டு கங்கை வைத்துக் கொள்ள, மறுபடியும் பிரார்த்திக்க, பகீரதன் பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனைக்கு நாங்க சொல்லிவிட்டு தன்னுடைய காது வழியாக வெளியிட்டார். வெளிவிட்டபடியா ஜான்வழின்னு கங்கைக்கு பேரு. அதன் மூலம் வந்த உடனே மேற்கொண்டு கபிலாச்சாருடைய ஆசிரமத்துக்கு வர, அந்த கபிலாச்சாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சாம்பல் முழுதும் கங்கையுடைய தீர்த்தம் பூர்த்தியா வர, அவ சாப விமோசனம் பெற்று மேற்கொண்டு அவ அத்தனை பேரும் இதுக்கு சொர்க்கத்துக்கு போனான்னு சரித்திரம். அப்ப எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கா பாருங்க விஸ்வாக்கு வம்சத்தார். ஏன்னா பகீரதன் தான் கீழே கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு பகீரதன் கீழே கொண்டு வரலன்னா இன்னைக்கு உத்தரதேசம் என்று சொல்லக்கூடிய வடக்கு தேசத்துல தீர்த்தத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பார். அவ்வளவு தீர்த்தமே இருந்திருக்காது. இதெல்லாம் யார் பண்ணிருக்கா? இஸ்வாக்கு மன்னர்கள் இல்லாமல் போய்விட்டால் நாம் இதெல்லாம் அனுபவிக்க முடியுமான இன்னைக்கு அனுபவிக்கிறோமோ, அதுவும் இன்னைக்கு வடக்கு பக்கமும் நல்ல செழிப்பா இருக்கு. தெற்கு பக்கம் கூட அவ்வளவு செழிப்புன்னு சொல்ல முடியாது. வடக்கு பக்கம் செழிப்பா இருக்கிறது பிரதான காரணம் என்னன்னா கங்கை தான். பகவானுடைய ஸ்ரீபா தீர்த்தம் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தாரோ ஒரு இந்த கங்கா வச்சு நமக்கு எது சொன்னா, இப்ப நம்ம அனுபவிக்கிறோமோ இது வெறும் என்ன பாருங்க, இதை நம்ம வெறும் இதுவா மட்டும் எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு வைதிகம், இது ஒரு ஆன்மீகம் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கூடாது. ஏன்னா இது ஒரு வாழ்க்கை. நமக்கு தீர்த்தமே இல்லைன்னாலே நம்மளால வாழ முடியுமா? பயிர்கள் செழிக்க முடியுமா? ஒண்ணே முடியுது. அப்ப இது வாழ்க்கை இல்லையா? உத்தரப்பிரதேசம் என்ன, பீகார் என்ன அப்படின்னா இதெல்லாம் நன்னா வாழறது செழிப்பா இருக்குன்னா அதுக்கு பிரதான காரணம் என்னன்னா கங்கை தான். கங்கை இல்லைன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரும் இருந்தாலும் இப்ப நிறைய சண்டைகள்லாம் இருந்துட்டு இதை இருக்கு இருந்தாலும் இதை விட ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதனால உத்தரப்பிரதேச பீகாரம் அது மிகையாகாது. அப்ப கண்ணனின் அப்ப கங்கையின் அப்படிப்பட்ட ஏன்னா ஒவ்வொருத்தரும் கங்கையுடைய அகலத்தை பார்த்தா சமுத்திரம் போல இருக்கும். சமுத்திரம் போய் கிட்டத்தட்ட 1.5 மைல் அளவுக்கு சமுத்திரம் போல கங்கை இருக்கும். கரை புரண்டு ஓடும். அப்படிப்பட்ட அப்ப காலையோ கையோ வைக்க முடியுமான்னா நீங்க அதுவும் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போன வச்சுக்கோ, அப்படியே கையை வச்சோம்னா அப்படியே கையை ஓட்ட போட்டுன்னு போற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வேகம். அதுவும் சில்லுன்னு வேற இருக்குமா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் அந்த கங்கைக்கு இருக்கக்கூடிய இந்த இப்படி இவ்வளவு தீர்த்தம் இருப்பது ஆச்சரியம் இல்லை. இது இத்தனையும் இமாச்சலத்திலிருந்து எத்தனை ஆண்டுகளான இதனால்தான் பாரத தேசத்துக்கு பெருமை. இமாச்சலம் தொடங்கி கன்னியாகுமரி வரையில் இந்த பெருமை என்னன்னா கங்கா. ஏன்னா யாராவது வடதேச யாத்திரை போனாலும் வச்சுக்கேன், கங்கா தீர்த்தம் போட்டு கங்கா தீர்த்தம் முடிஞ்சுக்கிற இன்னைக்கு கங்கா தீர்த்தமே ஒரு பாக்கெட்லயே வந்து சொல்லி முந்தியெல்லாம் அங்க மட்டும்தான் வித்துட்டு இருப்பா. கங்கா தீர்த்தம் ஒரு சின்ன சொம்பு இருக்கும், அந்த சொம்பை சீல் பண்ணிருப்பா, அது கங்கா தீர்த்தம் முடிஞ்சு வச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அது பேக்கெட் மூலமாவே இங்க அங்கங்க கிடைக்காது. கங்கா தீர்த்தம் எவ்வளவு சுவாமி இவ்வளவு அதை கொடுத்தா உடனே கொடுத்துடுறா. அப்ப அந்த வடதேசம் போனாலே கங்கா தீர்த்தம் கொண்டு வராத ஆளே கிடையாது. அவ அத்தனை பேர் என்ன பண்ணுவா, கங்கா தீர்த்தம் கொண்டு வராதையும் இந்த தீர்த்தம் நம்ம வீட்டுல இருந்தாலும் அது ஒரு புனிதத்தன்மை. ஏன்னா திருவிக்கிரமனின் ஸ்ரீபாத தீர்த்தம் இல்லையா சுவாமி, திருவிக்கிரமன் ஸ்ரீபாத தீர்த்தமா இருந்தாலும் சிவபெருமானுடைய தலையில பட்டிருக்கேன்னா பட்டிருந்தாலும் என்ன பட்டிருந்தாலும் திருவிக்கிரமன் ஸ்ரீபாத தீர்த்தம் பிரதானம், அதனால தெரிவிக்கிறார். அப்ப கங்கை புனிதம். இது கங்கையுடைய சரித்திரம். இப்ப கங்கையுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இதுக்கு அடுத்தது ராமச்சரித்திரம். இப்ப கங்கை எப்படி வந்து கொண்டு பார்த்துட்டோம். பகீரதனுடைய பிரயத்தனம். பகீரதன சகர மன்னவன். அவர் தான் முதல்ல அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு 60,000 குழந்தைகள் அனுப்பிச்சார். அதிலிருந்து ஆரம்பிச்சு 6வது தலைமுறை வரும்போது பகீரதன் தன்னுடைய பிரயத்தனத்தாலே கங்கையை கொண்டு வந்தான் தெரியாது. அடுத்து ராமச்சரித்திரம். முதல்ல கங்கையை பரீதன் கொண்டு வந்தானோ, அதன் பிறகு அடுத்தடுத்து வந்த மன்னவர்களை பற்றி சரித்திரம் சொல்லிட்டே வர்றார். கட்வாங்கன், இக்ஷ்வாகு வம்சத்துல நிறைய ராஜாக்கள் இருக்கா. அதுக்கு அடுத்த ராஜா கட்வாங்கன் பேரு. கட்வாங்கன் பிறந்தார். கட்வாங்கனுக்கு தீர்க்கபாகுன்னு ஒரு ராஜா பிறந்தார். கட்வாங்கன் ஒரு ராஜா, கட்வாங்கனுக்கு தீர்க்கபாகுன்னு ஒரு ராஜா பிறந்தார்.
தீர்க்கபாபுக்கு ரகுன்றதுதான் ராகவன் பேரு ராமனுக்கு. ரகு வம்சத்தில் பிறந்தபடியாரு ராமனுக்கு ராகவன் பேரு. ரகு பிறந்தார். ரகு பிறந்த உடனே ரகுவுக்கு அஜமகாராஜா பிறந்தார். அஜமகாராஜாவுக்கு பிறந்தவர் தான் தசரதன். பெரிய சரித்திரம் வச்சு. ஆக கட்வாங்கனுக்கு தீர்க்கபாகு பிறந்தார். தீர்க்கபாபு ரகு பிறந்தார். ரகுவுக்கு அஜமகாராஜா பிறந்தார். அஜமகாராஜா பிறந்தவர் தான் தசரதன். தசரதனுக்கு பிறந்தவன் தான் ராமன். ராமன். அப்ப ராமன் கதை அநேகமா எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அநேகமா எல்லாருக்கும் தெரியும். ராமன் எப்படி இருந்தார்னா, ராமனுக்கு அதாவது தசரதனுக்கு 4 பிள்ளைகள். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருன்னு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ரிஷசிக்கரை வைத்துக் கொண்டு உத்தரகாமேஷ்டி யாகம் பண்ணி அதனால பிறந்தார். மேற்கொண்டு கைகேயி ஏதோ அவ பணி தீர்க்கணுன்றதுக்காக 16 வருஷங்கள் காட்டி காமிச்சார். திருப்பி வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணார் ராமன். கிட்டத்தட்ட 11,000 வருஷங்கள் ராமன் இந்த அயோத்தியாவை ஆண்டது. 11,000 வருஷங்கள் இந்த பூமணத்துல ஆண்டான். சீதை 1000 வருஷம் இருந்தான். சீதை எத்தனை வருஷம் இருந்தான்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீதைங்கிருந்து புறப்பட்டு சீவைகிட்ட போனான். அப்ப ராமனின் குமாரர்கள் லவகுச்சன் இருக்கா இல்லையா, அந்த லவகுச்சாலை வைத்துக் கொண்டுதான் ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். ஆனா இந்த கதையை பூர்த்தியா பாகவதத்துல வியாசர் சொல்லணுமோனோ பூர்த்தியா சொல்லல. ராமச்சரித்திரத்தை இப்ப நமக்கு மற்ற கதையெல்லாம் சொல்லியிருக்காரோ சுருக்கமாவது சொல்லியிருக்காரு. இவர் அதை சொல்லியிருக்கணுமோனோ பூர்த்தியா சொல்லவே இல்லை. உடனே சுக்கராச்சாரிய தெரிவிக்கிறார், பரீட்சித்தே, உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா வால்மீகி ராமாயணத்தை படிச்சுக்கோ. இப்ப சுக்கராச்சாரிய பரீட்சித்து சொல்லக்கூடிய ஒரு சன்னிவேசத்தை நம்ம இந்த காலட்சமா பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்க செய்து பரீட்சித்து உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா இருக்கிறது 7 நாள். இது எத்தனை நாள் போயிடுதுன்னு தெரியல. இதுதான் நன்னா படிச்சுன்னா வால்மீகி ராமாயணத்தை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமில்லை சுவாமி, நீ இது தெரியணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு கிருஷ்ண சரித்திரம் தான் பிரதானம். உனக்கு சொல்லிட்ட நீ, அதனால இந்த சரித்திரத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா பெரிய 24,000 ஸ்லோகங்களோடு கூடியது, அங்க படிச்சுக்கோன்னு சொல்லிட்டார். அது சொல்ல முடியுன்னு அதோடு நிறுத்தல. யார் சுக்கராச்சாரியர் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பகவானுக்கு பரத்துவம் உண்டு, அதே போல எளிமை உண்டுன்னார். பரத்துவம்னா மேன்மை, அதே போல சௌலபியம்னா எளிமைன்னு பேரு. பரத்த சௌலபியத்தோடு கூடியவன் பகவான். அடிக்கடி அச்சாத்தா சொல்லுவார், பரத்த சௌலபியங்கள். அப்படின்னா பகவானுக்கு பரத்துவம் உண்டு. யாருக்கு? ராமனுக்கு தெரிவிக்கிறார். ராமனுக்கு பரத்துவம் உண்டு, சௌலபியம். ஏன்னா கதை சொல்லல, இதுதான் ராமனுடைய பெருமையை சொல்லணுமோ அதை சொல்லிடுறாரு. பரத்துவம் உண்டு, அதுதான் மேன்மை. சௌலபியம் உண்டு, அதான் எளிமைன்னு. சரி சுவாமி, ராமன்னு சொன்னாலே பரத்த சௌலபியங்கள் 2 உண்டு. ராமன்னு சொன்னாலே பரத்த சௌலபியம் 2 உண்டு. அவர் மேன்மை எங்க சுவாமி தெரிஞ்சது? பரத்துவம் எங்க தெரிஞ்சது? அதே போல சௌலபியம் என்று சொல்லக்கூடிய எளிமை எங்க தெரிஞ்சதுன்னா, ராமன் தன்னை மனிதன்னு காட்டிக்கொள்ளதான் பாக்குறான். ஆனா பாக்குறானோ எத்தனை மறைச்சிருந்தாலும் என்ன பண்ணுனா, தன்னை சில நேரத்துல தான் மிகவும் மேம்பட்டவன் தன்னை அறியாம வெளிப்படுத்திடுறான். ஒண்ணுமில்ல, ஒரு தண்ணீர் இருக்கு, அந்த தண்ணீரை நன்னா அடைச்சு வச்சிருந்தாலும் எத்தனை அடைச்சிருந்தாலும் அதை பீரிட்டு கொண்டு வெளில வர்றதோனும் ஒண்ணுமில்ல. ஒரு கஸ்தூரி இருக்கு, கஸ்தூரி வாசனையா இருக்கும். அந்த இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கா, வாசனையா இருக்கு. ஒருத்தர் கேட்டாரு, கஸ்தூரி தான் இருக்கா சுவாமி? கஸ்தூரியா இல்லையே, ஏன்னா அவர் வாங்கிட்டு போயிட்டு போறாரு, இவருக்கு வந்து இல்லையேன்னாரு. ஆனா கஸ்தூரிய வாசனை மறைக்க முடியும்னா மறைக்கவே முடியாது. கஸ்தூரி இருக்குன்னு சொல்லிதான் ஆனோம். அதை மறைக்க முடியும்னா மறைக்கவே முடியாது இல்லையா? அதே போலதான் துளசி நாட்டத்துழாய் முடி நாராயணன். துளசி நன்னா வாசனையா இருக்கும். துளசி கந்தம் திவ்யே கேத்தமம் முரரிப்பம் சேதோபதேதரம் அப்படின்னு முக்குந்த மாலையில தெரிவிக்கிறார் குலசேகரார். அப்படி இருக்கச்சே அந்த துளசி வாசனை இருக்குன்னா அது காட்டி கொடுத்துரும். நான் துளசி, நான் இங்க இருக்கேன் காட்டி கொடுக்குறேன் இல்லையா? அப்ப மனம் காட்டி கொடுக்காமலே அதே போல பகவானுக்கு பரத்துவம், தான் மிகவும் மேம்பட்டவன் என்கிற தன்மையை
இவர் என்னதான் நான் மனுஷ பிறவி எடுத்திருக்கேன் அதனால நான் மேம்பட்டவன் இல்லை, நான் ஆத்மானம் மனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மதன் தெரிவிக்கிறார். யுத்தம்லாம் முடிஞ்சிருது. யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப பிரம்மா சொல்றார், ராமா உன் காரியம் வந்த காரியம் முடிஞ்சிட்டு நீ நேரம் சிவகன் வந்துரும்னு. அப்ப சிவபெருமான் சொல்றா, இல்ல இன்னும் என் தகப்பனாருக்கு ஒண்ணும் தெரியல, இன்னும் நீ அயோத்திக்கு போகணும், பட்டாபிஷேகம் பண்ணணும், ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அங்க போ அப்படின்றார். அப்ப இவ பதில் சொல்றாரு ராமன், ஆத்மானம் மானுஷம் நீதான் நாராயணன், சிவகன் வந்துடும் பிரம்மா சொல்ல, இல்ல நான் நாராயணன் அல்ல, ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மதம், நான் தசரதனுக்கு புத்திரன், தயரதற்கு மகன் தன்னை என்று மற்றிலே தஞ்சமாகவே தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கச்சே தன்னை அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறாரோ, இவருக்கு என்ன தான் மிகப்பெரியவன் காட்டி கொடுக்கக்கூடிய தன்மையை இவருக்கு வேண்டாம் என்ன நினைக்கிறார். ஆனா இவர் அறியாமலே அது பீரிட்டு கொண்டு வருது. இதுதான் கண்ணனுக்கு ராமனுக்கு இருக்க வித்தியாசம். ராமன் அங்கங்க நான் தான் மிகப்பெரியவன் தானே காட்டிக் கொள்வார். இவர் காட்டிக்க வேண்டாம் நினைச்சா கூட பீரிட்டு வந்துடும் போனோம். அப்ப பரத்தம் இருக்கு, அதான் மேன்மை. அந்த மேன்மை இருக்கு இல்லையா, மேன்மைக்கு எங்க சுவாமி இடம் இருக்குன்னா 3 இடம் சொல்லலாம். ராமன் மேன்மையான தன்மைக்கு 3 இடம் எங்க இருக்கு, அதே மாதிரி எளிமையான தன்மைக்கு 3 இடம். மேன்மையான தன்மைக்கு 3 இடம் சொன்னார். எங்க எளிமை சுவாமி, எங்க மேன்மை? முதல்ல எளிமை சொல்றேன். எளிமை கங்கா கோலத்திலே, பம்பா தீரத்திலே, கடற்கரையிலே. இந்த சப்தத்தை அடிக்கடி நம்ம பூர்வாச்சாரியர் அடிப்பார். கங்கா கோலத்திலே, பம்பா தீரத்திலே, கடற்கரையிலே. என்ன அப்படின்னா குகனோடும் சுக்ரீவனோடும் விபீஷனோடும் தோழன்னு சொல்லி கொண்டாடணும். குகனோடும் கங்கை கரையிலே குகப்பெருமாளை தம்பின்னு சொன்னான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழமான் மடநோக்கு என் தோடி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குடி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அப்படின்னு தெரிவிக்கிறார் திருவஞ்சியாளர் பெரிய திருமொழியில. அப்ப ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறான் குகன். இருந்தாலும் அந்த குகனை பார்த்து நீ எனக்கு தோழன்னு சொல்றாரு, அது தம்பின்னு சொல்றாரு. எனக்கு 3 தம்பிகள் இருக்கா, நீ 4வது தம்பின்னு தெரிகிறார். அப்புறம் பம்பா சரஸ்னா எங்க சுவாமி? கிஷ்கிந்தை. இதான் கிஷ்கிந்தை. துங்கபத்ரா நதி இருக்கணும். அந்த துங்கபத்ரா நதி அந்த ஆச்சரியமான இடம். அது துங்கபத்ரா நதிக்கு ஆச்சரியமான இடம். அந்த கர்நாடகத்துல ஹம்பி ஹாஸ்பெட்னு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு இங்க இது இந்த பம்பா சரஸ் அதுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கதான் குரங்கினத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு தோழமை கொண்டான். முதல்ல வேடர் ஜாதியில் இருக்கக்கூடிய குகனோடு தோழமை கொண்டான். அடுத்து குரங்கு ஜாதி குரங்கினத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு தோழமை கொண்டான். அவனையும் தம்பின்னு பிரகடனப்படுத்தினான், நீ எனக்கு தம்பி அப்படின்னு பிரகடனப்படுத்தினான். அதுக்கப்புறம் கடற்கரை அதாவது கங்கா கோலத்திலே, பம்பா சரஸ்திலே, கடற்கரையிலேயும் தெரிகிற கடற்கரை யார் சொல்ல? திருப்புல்லானி கடற்கரை. அந்த திருப்புள்ள ராமேஸ்வர கரை. அங்க என்ன விபீஷணன் வந்தாருனோ, விபீஷன் அங்கே மேர்ந்து வரான். நிவேதேத மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்தரன்னு வந்து நின்றாருனோ, அந்த விபீஷணன் தோழன்னு சொல்லியிருந்தாருனோ, நீ எனக்கு தம்பி தோழன்னு சொல்லியிருந்தாருனோ. அப்ப குகனோடும் 5வரானோம், சுக்ரீவனோடு 6வரானோம், விபீஷனோடு 7வரானோம். இவர்கள் யாராவது தம்பின்னு சொல்லி பாரா சுவாமி? நாமெல்லாம் ஒரு குரங்கை பார்த்து தம்பின்னு சொல்லுவோமா? ஒரு ராட்சசனை பார்த்து தம்பின்னு சொல்லிப்பனா? ஒரு வேடுவனை பார்த்து தம்பின்னு சொல்லுவானா சுவாமி? அங்க வேடுவன் இருக்காரா, அங்கேயே இருக்க சொல்லி இதெல்லாம் வர வேண்டாம், இதெல்லாம் புனிதமான இடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே ராட்சசன்னா கேட்கவே வேண்டாம், குரங்கன்னா கிட்டக்கே வராத அப்படின்னு சொல்லி போனோம். ஆனா இந்த குரங்கையும் ராட்சசனையும் அதே போல வேடுவனையும் பார்த்து தம்பி நீ எனக்கு தோழன்னு சொல்லிக்கிறானோ. அப்ப எவ்வளவு தூரம் எளிமையை கேட்கிறான். வேட ஜாதியை பார்த்து தம்பின்னு சொல்றான், குரங்கை போல் தம்பின்னு சொல்லிக்கிறான். கைப்பிடித்த இது மாத்திரம் இல்ல, இதுல விபீஷண விஷயம் தான் ரொம்ப மோசம். ஏன்னா கைப்பிடித்த மனைவி மகாலட்சுமி சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டியை பிரித்த பாவியினுடைய தம்பி. அப்பதான் என்ன நாம சேர்த்துவோம்னா இவனை கொல்லுடுவோம், அவனை கொல்லுன்னு சொல்லுவோமோனா அவனையே சேர்த்துட்டானோ. அப்ப இதெல்லாம் ராமனுடைய குணத்துக்கு எளிமை தொடர்றது.
எளிமைக்கு அத்தாட்சி எதுன்னா இதெல்லாம் எளிமைக்கு அத்தாட்சி. அப்ப எங்கெங்க இருக்கு? கங்கா கோலத்திலே, பப்பா தீரத்திலே, கடற்கரையிலேன்னு தெரிவிக்கிறல, இதெல்லாம் எளிமைக்காக இந்த அத்தாட்சி. அதே ராவணனுக்கு பெருமை இருக்கா சுவாமி? பெருமை நிறைய இருக்கு. பெருமை என்ன சுவாமின்னா, ஒரு குரங்க வச்சுட்டு சேது கட்ட முடியுமா? பெரிய பிரிட்ஜே கட்டினா இன்னைக்கு சேது பத்தி ரொம்ப விளைச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உண்டா இல்லையா, உண்டா இல்லையான்னு. உண்டுன்னு எப்பயோ உண்டு, இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப சேது கட்டினாலும் குரங்க வச்சுட்டு சேது கட்ட முடியுமா? ஏன்னா சேது கட்டி இருக்கானோ யாரா ஒத்துப்பாரானா கட்ட முடியாது. ஏன்னா குரங்க வச்சுட்டு ஒரு காரியம் பண்ண முடியாது. ஏன்னா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா போலன்னு சொல்லுவா. கொடுத்தாச்சுன்னா இன்னைக்கு சோழிங்கர்லாம் போட பிச்சு பிச்சு போட்டுரும். அப்படியே பிச்சு 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 போட்டு இருந்தோம். அது பிச்சு போட்டுருமணும். அது மட்டும் இல்ல, வடதேசத்துலாம் போனேன்னா அயோத்தி ராமனுக்கு சம்பந்தப்பட்ட தேசம்லாம் இருக்கணும். திவ்ய தேசங்கள் அங்கெல்லாம் போனா குரங்கு இல்லாம இருக்காது. அயோத்தி பக்கம் சுற்றி இருக்கக்கூடிய தேசங்கள் அந்த வடதேசத்துல எங்க போறோம் குரங்கு இல்லாம இருக்காது. எல்லாமே என்ன சுவாமி, ஆஞ்சநேயருக்கு பிரதிநிதின்னு தான் வச்சுக்கணும். ஆஞ்சநேயருக்கு பிரதிநிதி தான் இருக்கணும். அது முதல்ல அந்த குரங்கு என்ன தெரியுமா பண்ணும், முதல்ல நம்மளை பார்க்கும். அப்படி பார்க்கணும். பார்க்கறச்சே நல்ல கிட்டக்க வந்து உத்து பார்க்கணும். உத்து பார்த்த உடனே நம்முடைய முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்த்த உடனே நாம ஏதாவது பேசுறோமா, ஏதாவது சொல்றோமா, ஏதாவது சமைக்க ஏதாவது கொடுக்குறோமா, ஏதாவது செய்தி ஏதாவது கொடுக்குறோமா பார்க்கும். செய்தி ஏதாவது கொடுத்தாச்சுன்னா அது நம்ம மேல விழுந்து விழுந்து நல்லா புரண்டுக்கிறோன்னு என்னென்ன பண்ணமோ அத்தனையும் கண்டுவோம். நம்ம செய்தி எதுவும் கொடுக்காம நம்ம பேசாம இருந்துட்டோம் வச்சுக்கேன், ஓ இது நம்ம கோஷ்டி கிடையாது, இது மனுஷ கோஷ்டி அப்படின்னு விட்டுட்டு போயிடும். இது குரங்குக்கே இருக்கக்கூடிய சுபாவம். அப்ப அது வரச்சே அப்படி நம்ம கண்டுகொள்ளாம போயாச்சுன்னா நம்ம ஜாதி கிடையாது, இது போயிடுத்து அப்படின்னு விட்டுடும். அதே அது வரும்போது அது கூடயே அப்படின்னு தான் பண்ண வச்சுக்கேன், ஓ நம்ம ஜாதி போட்டுக்கணும், நம்ம மேல வந்து அது என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுமோ அந்த சேட்டைலாம் பண்ண ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு தெரிவிக்கிறது. எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப குரங்குன்னு சொன்னாலே சபல சித்தம். குரங்குன்னு சொன்னாலே சபல சித்தம். ஒரு நிமிஷம் இருக்கிறா போல அடுத்த நிமிஷம் இருக்காது. நின்றவான் இல்லா நெஞ்சி சஞ்சலஞ்சி மனகிருஷ்ணா அர்ஜுனன் சொல்றாமானோ அந்த மாதிரி நின்றவா இல்லா நெஞ்சு அந்த சபல சித்தத்தோடு இருக்கணும். அந்த சபல சித்தம் இருக்கிற இருக்கிறாரு. நம்ம ஏதாவது தூக்கி போட்டு வச்சுக்கேன், அதுவும் தூக்கி போட்டு நாம அநேகமா கண்ணாடி எடுத்துட்டோம். எங்கேயா போற வச்சுக்கேன், அந்த கண்ணாடி எடுத்துட்டு சோழிங்கள்ல ரொம்ப அதிகம் குரங்கு. எங்கேயா போயாச்சுன்னா அங்க கண்ணாடி எடுத்துடுறோம். கண்ணாடி எடுத்துன்றது எதுக்கு சுவாமி? அது ஒரு கண்ணாடி போட்டு பார்க்க போறதா? கண்ணா போட்டு பார்க்கமா? அதுக்காக கண்ணு ஆத்திரியானது கண்ணு தெரியாது. இது இருந்தாலும் ஏதாவது பார்க்க ராமனை ஒருவேளை பாக்குறது, நம்ம கண்ணாடி எடுத்துக்கிறது, பரிசு எடுத்துக்கணும், என்ன வேணா எடுத்துக்கணும் இல்லையா? அதெல்லாம் தூக்கி போடி நம்ம தூக்கி போட்டோம்னா அதையும் தூக்கி போட்டணும். அப்ப அந்த குரங்குக்கே கட்டாட்சம் பண்ணாரோ அது பெருமை தானே, அது பெரிய பெருமை தானே. அவைகளை கொண்டு சேதி கட்டினான்னா அது ஆச்சரியம் இல்லையா? அப்பனா ஒரு அது மட்டும் இல்ல, குரங்க தூதனா அனுப்பிச்சாரு. ராமதூதன் சொல்றவனோ ராமதூதனா அனுமான் தானே அனுப்பிச்சான். எப்பேற்பட்டவன் தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டான் ராமன். யாரை? சுக்ரீவனை தம்பியா ஏற்றுக்கொண்டான். ஆக குரங்குகளை கொண்டு செய்தி கட்டினான் இல்லையா? அதுவே ராமனுடைய பரத்துக்கு பெருமை. பரத்துக்கு ஹேத்து. அது என்ன அவன் மேம்பட்ட தன்மைக்கு ஹேத்து. ஏதாவது நம்ம ஒரு அணை கட்டணும் இல்ல செய்தி கட்டணும்னாலே அதுக்குண்டான யாரெல்லாம் இருக்காலோ அவளை வச்சுட்டு தான் கட்டுவோம். குரங்கு வச்சுட்டு கட்டினேன் சுவாமி அப்படின்னு சொன்ன சேர்றதா சேர்லையா? அதுவே பரத்துக்கு ஹேத்து. இன்னொரு இடம் இருக்குன்னா, யாருக்கு எங்கு வழி என்பது தெரியாது. சீவைகுண்டு போனோம்னா எப்படி சுவாமி ரூட்? அதுக்கு அச்சராதி மார்க்கம்னு இருக்கு. யாரும் போயிருக்காளா? இல்ல போனவ வந்து சொல்லியிருக்காங்க அச்சராதி மார்க்கம்னு கிரகத்துல கேட்கணும், காலட்சேபத்துல கேட்டுன்னு இருக்குமே தவிர பிள்ளோகாச்சாரி எழுதியிருக்கார், பிரமானார் அதுக்கு கஜத்தை சொல்லியிருக்கார். அதே போல சீவைகுண்ட தவத்துல சொல்லியிருக்கார் புறத்தாழ்வான். அதற்கு மேல சுவாமி நம்மாழ்வார் 19 திருவாரூர சூர்விசம் பணிகளை சொல்லியிருக்கார். இதெல்லாம் தெரியாது. பார்த்தவா யாரா இருக்காளா? பார்த்துட்டு வந்திருக்க சுவாமி, நல்லா இருக்கு சொல்லியிருக்காரா? தெரியாது. ஆனாலும் அந்த அச்சராதிகதி சிந்தனம் அந்த சீவைகுண்டம் போறோம்னா யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாத ஒரு லோகத்தை ஒரு பறவையை அனுப்புறாருன்னா சாமான்யமா? அந்த பறவைக்கு அந்த பக்ஷிக்கு என்ன தெரியும்? கர்மயோகம் தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஜட்டாயு கழுகரசன், அந்த ஜட்டாயு என்று சொன்ன கழுகரசுக்கு மோட்சம் கொடுத்தாரனோ? மோட்சம் கொடுத்தானா ராமன் மனுஷனா இருந்தா மோட்சம் கொடுத்திருக்க முடியுமா? இதான் பெரிய விசாரம் பண்ணுவார். ஜட்டாயு ஒண்ணுமே பண்ணலையே, அது சரணாகதி பண்ணித்தா?
இல்ல சாத்தியோபாயம்னு சொல்லக்கூடிய கர்மஜான பக்தி உங்கள் பண்ணித்தா ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணாம இருக்க செய்தி, அது பிரார்த்திக்கவே இல்லை. இதையும் தெரிஞ்சுக்கணும். பிரார்த்திக்கவே இல்லையா? மோட்சம் கொடுத்தான சுவாமி, ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப மோட்சம் கொடுத்தான்னா ராமன் மனுஷனாக இருந்தா மோட்சம் கொடுத்திருக்கணுமா? கொடுக்க முடியாது. மனுஷன் அந்த சண்டன் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப கழுகரசன் அடிபட்டு ரத்தத்தோடு கிடக்கிறான். அந்த ஜட்டாயு ரத்தத்தோடு இருக்கிறான். ஓடி வந்தான் ராமன். ஓடி வந்து என்னன்னா, ஓடி வந்து எங்க சீதையை பிரிஞ்சிருக்காரனோ, பிரிஞ்ச நிலையோடு ஓடி வந்து இருக்கச்சே அந்த வரும் சமயத்துல ஜட்டாயை கண்டு எடுத்து மடியில எடுத்து வச்சுட்டான். அது சிறகு உடஞ்சிருக்கு, சிறகு ஒடிஞ்சு போயிருக்கணும். மடியில எடுத்து வைத்து கொண்டு, ஏ ஜட்டாயு, உமக்கா இந்த நிலைமை, உமக்கு இந்த நிலைமை வரலாமா? உனக்கு வந்துருத்தே, உனக்கு வந்துருத்தே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இந்த நிலைமை வர வேண்டாமே மாமும் பெரியப்பா வேண்டா. முதல்ல சித்திரக்கூடத்து வரச்சையே ஜட்டாயு என்ன சொல்றாருன்னா, ராமா நீ இங்கேயே இரு, நான் உன்னை ரட்சிக்கிறேன். அவர் தான் முதல்ல வாக்கு உறுதி கொடுக்கிறார். இது ஒண்ணுமே ஆகாது. இது இது இப்ப ராவணன் பிராட்டியை தூக்கி கொண்டு போவதற்கு முன்னாடியே ஜட்டாயோடு சேர்ந்திருக்கார். ராமன் பேசியிருக்கார், நீ இங்கே இரு, இது சித்திரக்கூடத்துல இரு, இங்க எந்த விதமான ஆபத்து வர நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட, ஏன்னா தன்னுடைய தகப்பனார் போனதும் தெரிஞ்சுக்கணும், இவர் தான் பெரியப்பா என்கிற சன்னிவேசத்தோடு தான் ராமனே இருந்திருக்காரு. எங்க பெரியப்பாவை போல உங்க நான் வச்சுட்டு இருந்தேனே, இப்ப இந்த மாதிரி இருந்தேனே, இப்ப நான் இழந்துட்டேனே உன்னை நான் எழுந்துட்டேனே, உண்மையும் இழந்தோன்னு அழுகிறான் ராமன். அப்ப ஜட்டாயு அந்த ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி, ஆயுஷ் பண்ணு ஆசீர்வாதம் பண்ணி, ராமா நீ நேரத்தை வீணாக்காதே, உடனே கலந்து. ராவணன் தான் தூக்கி கொண்டு போனான், அதோ போகிற இடம் தெரியுது, அந்த இடத்துக்கு போ, அங்கிருந்து நீ அவனை மீட்டுக் கொண்டு, சீதையை மீட்டுக் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ராமன் சடக்குன்னு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்னா, ஓ யோகிகள் என்ன, ரிஷிகள் என்ன, மற்றும் உண்டானவர்கள் என்ன, அவர்கள் பார்க்காத சீவை கொண்டு உண்டோ, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன், எடுத்துக்கொள்ளு வழி அனுப்பி வைக்கிறானோ அந்த யாருக்கு, ஜட்டாயுக்கு. அப்படி மனுஷனா இருந்தா பண்ண முடியுமா? மனுஷனா இருந்தா அதெல்லாம் செய்ய முடியுமான்னா செய்ய முடிவாரு. மனுஷன் செய்யக்கூடிய காரியமே இல்லை. இதெல்லாம் அதிமானுஷஸ்தவம்னு பேரு. சுவாமி குரத்தாழ்வார் ஒரு கிரந்தம் பஞ்சஸ்தவங்கள் பண்ணியிருக்கார். அதுல ஒரு ஸ்தவம் அச்சுமான ஸ்தவம். அதுல கேட்கிறார், ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தியே, நீ உன்னை எளியவன் சொல்லிக்கிறதுக்காக தானே வந்த. ஆத்மானம் அனுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம். உன் தன்னை தானே எளியவன் காட்டிக்கொள்ள தசரதனுடைய மகன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்ப என்னவா நீ மோட்சத்தை கொடுத்த? இப்ப இதுல இருந்தே தெரியறது, நீ எளியவன் இல்லை, பெருமை படைத்தவன், மேம்பட்டவன், பரத்தம் உடையவன். இப்ப எளியவனும் உண்டு, குகனோடு சுக்ரீவனோடு விபீஷனோடு கலந்தபடியாலே எளியவன். அதான் சௌலபியம் பேரு. அதே இது பரத்துவம் என்ன, ஜட்டாய்க்கு மோட்சம் கொடுத்தானோ, அந்த மோட்சம் கொடுத்ததே பெரிய விஷயம் இல்லையா? அப்ப அந்த வருத்தம் கொடுத்துட்டாரு. இதுக்கு ஏன்னா ராமன் என்னதான் தன்னுடைய மேம்பட்ட தன்மையாக இருக்கிற பரத்துவத்தை நன்னா மறைச்சு வச்சிருந்தாரோ, அது பீரிட்டு வெளில வந்துடுறது. அது பீரிட்டு வெளில வருது. சில பேருக்குலாம் சில உண்மையான குணங்கள்லாம் வந்துடும். சில பேர் ரொம்ப கோபக்காரன் வச்சுருக்கோம். ஒரு சுவாமி சொல்ற, சுவாமி நீர் கோபக்கார், அங்க கோவிச்சுக்க கூடாது, என்ன நடந்தாலும் வாயை ஒத்துட்டு இருக்கணும்னு. அப்படியே இருக்கேன் சுவாமி, நம்ம காரியம் ஆகணும், நான் அப்படியே இருக்கணும். அங்க வரும். அவன் பேச ஒரு குதிக்க அவ சொன்ன வார்த்தை ஞாபகமே இருக்கு, என்ன பேசணும் வாயை பொத்திட்டு இருக்கணும், இதுவும் பேசக்கூடாது. ஆனா இவர் அறியாமலே அது பீரிட்டு கோபம் வந்துடுறது இல்லையா? அதே போல ராமனுக்கு என்னன்னா, தாம் பரத்வம் உடையவன், உயர்ந்தாலும் உடையவன், அப்படிப்பட்ட பரத்வம் உடையவனும் அந்த பரத்வம் உடையனானபடியால அது பீரிட்டு வந்துடுறது. இது முதலிடம். இது ரெண்டாவது இடம். முதலிடம் எது? இது சேது கட்டினது. இரண்டாவது இடம் எது? இது மோட்சம் கொடுத்தது யாருக்கு? பறவைக்கு மோட்சம் கொடுத்தது. அடுத்து மூன்றாவது இடம் என்னன்னா, விபீஷணன் வந்திருக்கான். நிவேதித்த மாம்சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மனாத்தன்னு விபீஷன் வந்தவனே முதல்ல கூடாதுன்னு சுக்ரீவாதிகள்லாம் சொல்ல, மேற்கொண்டு சுக்ரீவாதிக்கு என்ன உபதேசம் பண்ணி சேர்த்துட்டாச்சு. சேர்த்துண்ட உடனே இன்னும் யுத்தமே நடக்கல.
இன்னும் எதுவுமே பண்ணல, அக்கறைக்கு போகவே இல்லை. சேது இன்னும் கட்டவே இல்லை, சேது கட்டவே இல்லை. அது மட்டும் இல்ல, ராவணனுக்கு உண்டான பலம் என்ன, அவன் பலசாலியா இல்லையா, அதெல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. ஆனா இக்கரையில என்ன பண்ணிட்டான், விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டான். ராஜ்ய பரிபாலத்தை அங்க ராவணன் பண்ணிட்டு இருக்கான் லங்கையில. இங்க விபீஷணன் வந்த உடனே சேதுவும் கட்டல, அதே போல ராவனுடைய பலங்கள் என்ன அதுவும் தெரிஞ்சு கொள்ளல, மேற்கொண்டு இது அவனுடைய நிலை என்ன அதுவும் தெரிஞ்சுக்கல. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்க செய்தையே கிட்டு கிட்டு என்ன பண்ணிட்டாரு. அப்பனா என்ன தெரியுது, ராவனுக்கு தெரியுது நாம ஜெயிக்க போறோம்னு. என்னைக்குமே இதுல சில ஆட்டங்களா இருக்கு பாருங்க, கிரிக்கெட் விளையாடுறோம். அவ முதல்லயே என்ன பரிசு யாரும் வாங்க போறா, இவா ஜெயிக்க பரவாலா அவா ஜெயிக்க பரவாலா அப்படின்னு முதலியே தெரிஞ்சுட்டு அவ்வளவு ராசிக்கும் இருக்காது, ரசிக்கக்கூடிய தன்மை அவ்வளவுதான் இருக்காது. அதை பார்க்க மாதிரி இவர் கொண்டாடுவார், அவர் கொண்டாடுவார், அவர் கொண்டாடுவார், இவர் கொண்டாடுவார், இவர் அழுவார், அவர் அழுவார், இந்த மாதிரி அழுதுட்டு இருக்கணும். அந்த நிலை வந்தா தான் அது ரசிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். அதே போல ராமனுக்கு அந்த மாதிரியான கிடையாது. ஏன்னா இவருக்கு தெரியுது நாம ஜெயிக்க போறோம். அதனால என்ன, அப்பதான் என்ன அர்த்தது, பரத்துவம் இருக்குன்னு அர்த்தம். பரத்துவம் இருந்தா தான் அந்த எண்ணங்களே வரும். மேம்பட்ட தன்மை இருந்தா, அந்த மேம்பட்ட தன்மை இருக்கிறபடியாலே அப்ப விபீஷனுக்கு அங்கேயே பட்டாபிஷேகம் பண்ணார் இல்லையா. இது வால்மீகி ஆச்சரியப்படுறார், என்னமா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான், சேது கூட கட்டலையே, அதுக்குள்ள என்னமா ஆச்சரியப்படுறா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகல, சேது கட்டல, ராவணன் பலசாலியா இல்லையான்னு தெரியல, எத்தனை நாள் சண்டை அதுவும் தெரியல, இன்னும் திட்டமே போடல, எப்படி சண்டை பண்ணலாம் இது பண்ணலாம் போடவே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. ஆனா விபீஷ்ணா அந்த லங்கா தேசத்துக்கு நீதான் ராஜா அப்படின்னு லங்கைக்கு அரசன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டாங்க. என்னவான்னா விபீஷனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இக்கரையிலே பட்டாபிஷேகம் பண்ணிருந்து இவனே பரதேவதை என்ன புரியுது. பரதேவதை யாரு, இந்த சாமனே பரதேவம் தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் தெரியுது. ஆக ஒரு 3 இடம் சௌலபியத்துக்காக, மற்றொரு 3 இடம் பெருமைக்காக, பரத்துவத்துக்காக சொன்னார். அப்படி பரத்துவம் என்ன சௌலபியம் என்ன இரண்டுமே கலந்ததுதான் ராமன். பரத்த சௌலபியங்கள் இரண்டுமே கலந்தது ராமன். சரி சுவாமி, அப்ப இது ஒரு 3 அது ஒரு 3. அதற்கு மேலே ராமனுக்கு எப்படின்னா சௌந்தரியம் அழகு. ராமன்னு சொன்னாலே அழகு. எங்கேயாவது அழகா இருக்கன்னா ராமபடத்தை வரைஞ்சிடலாம். ராமன்னாலே அத்தனை அழகு, கண்ணன்னாலே அழகு, அந்த அழகு இருக்கு இல்லையா. இது சீதை அனுமான்கிட்ட கேட்கிற என்ன கேக்குன்னா, வால்மீகி ராமாயண ஸ்லோகமே ஆச்சரியமான ஸ்லோகம். அதுலயும் நம்முடைய பூர்வாச்சாரியராக இருக்கக்கூடிய பெரியவாச்சாரியர்கள் ராமாயணத்துல சில ஸ்லோகங்கள் எடுத்து அதுக்குன்னே சில ஸ்லோகங்கள் எடுத்து ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்லோகங்கள் எடுத்து இது சொல்ல என்ன, அப்ப ரத்னமான ஸ்லோகங்கள், அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆச்சரியமான ஸ்லோகம். ஏன்னா ராமாயணம் 24,000 ஸ்லோகமா இருந்தாலும் எத்தனையோ சர்க்கங்கள், 500க்கு மேற்பட்ட சர்க்கங்கள், ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கமாவது படிக்கும். சாமி சம்ஸ்கிருதத்துல இருக்கு சுவாமி, நாங்கெல்லாம் தமிழர்கள், ஒன்றும் கட்டவே இல்லை, தமிழ்லே வந்துருக்கு, அந்த தமிழே எடுத்து படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, படிக்கணும். 10 ஸ்லோகமாவது படிக்கணும். ஏன்னா இது பிரம்மா சொல்றார் இந்த வார்த்தைய. ஏன்னா வால்மீகி எழுதணும்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டுனே வால்மீகியே, கங்கை எதுவரையில் இருக்குமோ, சூரிய சந்திரர்கள் எதுவரையில் இருக்குமோ வால்மீகியை உனக்கு நான் வளர்ந்தறேன், அதுவரையில் உம்முடைய பெருமை இருக்கின்றான். இப்ப சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீராமாயணம் உண்டு, அதுக்கப்புறம் இருக்காதா சுவாமின்னா, பிரம்மலோக இங்க 24,000 ஸ்லோகம் போகணும், பிரம்மலோகத்தை 1,00,000 ஸ்லோகமா, 1,00,000 ஸ்லோகம் கொண்டது ஸ்ரீராமாயணம் பிரம்மலோகத்துல இருக்கா. இது சொல்ல வந்தன, அதுவரையில் ஸ்ரீராமாயணம் உண்டுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா ஸ்ரீராமாயணம் இந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் தர்மம் ஒரு நாளும் மடிந்து போகாது. இன்னைக்கு தர்மம் பரிபாலனம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ரீராமாயணம் இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீராமாயணம் வேறல்ல, திருவாய்மொழி வேறல்ல, அத்தியபதேசனுக்கு அனந்தரம்னு சொல்லுவா.
கிருமிகண்ட சோழன் அவன் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலா இடிச்சுட்டு வந்துட்டே இருக்கான். இடிச்சுட்டு வந்து அவன் புள்ள இந்தளத்தில் தாமரை பூத்தாற் போலே அப்படின்னு தெரியுப்பா. இந்திரனும் குமுட்டி, குமுட்டியில அந்த நெருப்பு குமுட்டி இருக்கணும், அந்த குமுட்டியில தாமரை பூக்குமா, அந்த மாதிரி அந்த கிருமிகண்ட சோழனுக்கு இந்த புள்ள பிறந்திருக்கான். இவன் என்ன சொல்றான், அப்பா என்ன பண்றான்னா, ஸ்ரீ வைஷ்ணவ கோயிலெல்லாம் இடிச்சுட்டே வரேன், ஸ்ரீ வைஷ்ணவத்தை அழிக்க போறேன்னாரு. அழிக்க போறேன், எப்படி அழிப்பேன்னா ஒவ்வொரு கோயிலும் அடிச்சுட்டு வரேன் அழிச்சுடுறேன்னா. தப்பா பண்ணிட்டு இருக்க, உனக்கு அழிக்கிறதுனா கோயிலை இடிச்சு அழியாது, ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற பரியந்தம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை அழிக்க முடியாதுன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல, ராமாயணம் அவ்வளவு பிராதானியம், ஸ்ரீராமாயணம் வேற இல்ல, திருவாய்மொழி வேற இல்ல. அப்படின்னாச்சே அந்த ராமாயணம் இருக்கிறபடியால் தான் தர்மம் நம்ம பாரத தேசத்துல இருந்துட்டு இன்னைக்கும் வருவோம். நாம சண்டைக்கு போறதே கிடையாது. பாரத தேசத்தவர்கள் இன்னொருத்தர் தான் வேறுண்ட வம்புக்கு இழுக்கிறார். அநேகமா வடக்கு தேசத்துல நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். சமீபத்துல பார்த்து போனோம், அவதான் வம்புக்கு இழுக்கிறார். அந்த வம்புக்கு இழுக்கிறவாறு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. எந்த கடையும் அவளுக்கு பொறுக்கல. பாரத தேசம் சனாதன தர்மம், சனாதன தர்மத்தோடு எப்பவுமே இருக்கு. அந்த சனாதன தர்மமே தான் ஸ்ரீராமாயணம். அப்ப தர்மம் எப்போ இருக்கு இல்லையா? ஏன்னா ராமச்சந்திரன் அத்தனை பேருக்கும் பிரபு, அத்தனை பேருக்கு பிரபு இல்லையா? ராமன்னு சொன்னாலே யாரா செய்திக்கமா இருப்பாங்க. ராமன் சுவாமி அப்படின்னு சொன்னாச்சுன்னா யாரா செய்திக்காரன் இருப்பாரா? நான் ஒண்ணும் கிடையாது. ராமன்னு சொன்னாலும் நேர்மை, நேர்மை, சத்தியம், ஒக்கமாட்ட ஒக்கபானம் ஒக்கபாரியா. அப்ப ஒரே சொல் நேர்மை. அந்த நேர்மைக்கு மறுபிறப்பிடம் என்னன்னா ராமன் சொல்லியா? நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமன் அப்படின்னு இருக்கச்சே, பரத்துவம் என்ன, சௌலபியம் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? மேன்மை, எளிமை, இந்த ரெண்டும் யாருக்கு உண்டு? ராமனுக்கு பரிபூர்ணமாக உண்டு. அதற்கு மேல சௌந்தரியம், சௌந்தரியம் தான் அழகு. எப்படிப்பட்ட அழகுன்னா, ஹனுமான் சீதை கேட்கிற, சீதை கேட்கிற, ஏ ஹனுமன்னு, நீ ராமதூதன் 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 சொல்லிட்டு இருக்கியே, நீ ராவனுக்கு சேவிச்சியா? ராவனுக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா? ராமனுக்கு நீ அடையாளம் சொல்லு. சீதை கேட்கிறார், ராமதூதன் ராமதூதன் சொல்றீங்க, ராவனுக்கு அடையாளம் சொல்லு. அப்படி ராவன் பார்க்கறது எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், இதெல்லாம் கேட்கச்சே ஹனுமான் தன்னுடைய தலையில கையை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு, ஏ பிராட்டி தாயே, நீ வியாக்கரணம் கேட்டிருந்தேன்னா 9 வியாக்கரணத்தை பத்தி பேசுவேன். நவ வியாக்கரண பண்டிதன்னு பேரு ஹனுமானுக்கு. 9 வியாக்கரணம் சொல்லியிருப்பேன். அதே போல சங்கீத சாஸ்திரம் கேட்டிருந்தேன்னா எத்தனை நாள் வேணாலும் கேட்டுட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். நாடக சாஸ்திரமும் அதே போல மீமாம்ச சாஸ்திரமும் தர்க்க சாஸ்திரமும் இதையெல்லாம் பேசிட்டு கூட நல்லா பேசிட்டே இருப்பேன். ஆனா நீ என்ன கேட்டிருக்க? ராமனுடைய அழகு என்னன்னு கேட்டேனோ. இப்ப நான் என்னன்னு சொல்ல, என்னன்னு சொல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொன்றும் எடுக்க போச்சே திணறி போயிட்டு இருக்கு. என்னால எடுத்து சொல்றதுக்கு வாய் வார்த்தையே வரல. அவ்வளவு தூரம் உயர்ந்ததா இருக்கக்கூடிய ராமனுடைய அழகு இத கம்பராட்டா தெரிவிக்கிறார். ராமனுடைய வடிவு கம்பராமாயணம் தெரிவிக்கிறார். ராமனுடைய வடிவு எப்படி இருக்குன்னா, இன்னதென்று எடுத்து சொல்ல முடியாததா இருக்க ராமனது. இன்னதென்று எடுத்து சொல்ல முடியாததாக ராமனுடைய வடிவு இருக்கான். என்ன சுவாமினா, தாமரையை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மற்ற பூக்கள் எல்லாம் கோச்சிக்கிறதான். என்ன சுவாமின்னா, ஏன்னா நாங்கெல்லாம் பூ இல்லையா, நாங்கெல்லாம் புஷ்பம் இல்லையா, எங்களை போல அது ராமனுடைய கண் இல்லையா, அது கோச்சிக்கிறதான். அப்ப உதாரணம் சொல்ல போனாலே இந்த உதாரணத்துக்கு அந்த உதாரணத்துடைய தாமரை சொன்னா அது ஒரு பெருமை தான். ஆனா அது இதெல்லாம் கோச்சிக்கிறதுனும் அப்படி. அதே போல உலக்கையை போன்ற நீண்டு கொடுத்திருக்கக்கூடிய திருக்கைகள், அவருடைய திருக்கைகள் எப்படி இருக்குன்னா, உலக்க அப்படி வடவடன்னு இருக்கும், வடவடன்னு அப்படி பிடிச்சுட்டே போலாம். அந்த மாதிரி இருக்கோம்னா அந்த உலக்கையை போன்ற நீண்டு கொடுத்திருக்கக்கூடிய திருக்கைகள் சொன்னாச்சுன்னா உடனே என்ன தூண்கள்லாம் கோச்சிக்கிறதா. ஆக தாமரையை போல கண்கள்னு சொன்னா மற்ற புஷ்பங்கள் கோச்சிக்கிறது. அதே உலக்கையை போல திருக்கைகள்னு சொன்னா தூண்கள்லாம் கொண்டுகிறது, கோச்சிக்கிறது. அதெல்லாம் சண்டைக்கு வந்துடுறது. என்ன சுவாமி, எதை சொன்னாலும் மத்தொன்னு சண்டைக்கு வர்றதோனும். அப்ப ராவனை பத்தி பேச முடியாது தேவி, ராவனை பேச முடியாது தாயே. இருப்பினும் நீ கேட்கிறியனோ நான் சொல்றேன். ராவனை பத்தி ராவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராமகா கமலபத்ராட்சகா
சர்வசத்வ மனோகரகா. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. இதுக்கு தனி ஸ்லோக வியாக்கியானம் பெரியவாச்சாரியர்கள் ஒண்ணு பண்ணியிருக்கார். ஸ்ரீராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகத்தெல்லாம் எடுத்து 24 ஸ்லோகத்தை தனி ஸ்லோக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கார். ராமகா கமலபத்ராட்சரா சர்வசத்வ மனோகரகா அப்படின்னா அழகன் ராமன். அழகன்னு சொன்ன அந்த ராமன் தாமரை கண்ணன். ராமகா அழகன், கமலபத்ராட்சகா தாமரை கண்ணன், சர்வசத்வ மனோகரகா திருவடி தொடக்கமாக திருவடி ஈராக அத்தனை வினது அழகு. அதான் சர்வசத்வ மனோகரகா திருவடி தொடக்கமாக திருமுடி ஈராக அத்தனை அழகு. ராமன்னு சொன்னாலே என்னன்னா மேன்மை, ராமன்னு சொன்னாலே எளிமை, ராமன்னு சொன்னாலே அழகு. இந்த மூணும் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் ராமன். அப்ப பரத்வ சௌலபிய சௌந்தரியங்கள், பரத்வ சௌலபிய சௌந்தரியங்கள். பரத்வம்னா மேன்மை, சௌலபியம்னா எளிமை, சௌந்தரியம்னா அழகு. இந்த மூணும் சேர்ந்த பசு கூட்டம் தான் ராமன். ஆக ராமன், இப்படிப்பட்ட ராமன் 11,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அது பண்ணிட்டு அதன் பிறகு தன்னுடைய சோதியாக இருக்கக்கூடிய பரமத்தை அடைந்தான் தெரியுது. அப்ப ராமச்சரித்திரத்துல சொல்லிட்டாரு அவரு. நாமளும் சுருக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். ராமச்சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். சுவாமி அது எப்படி சுவாமி படிக்கணும், எப்படி படிக்கணும்? அதோடைய சாராம்சம் என்னன்னா ஒண்ணுமில்லை. அதோடைய சாராம்சம் என்ன தெரியும்? நாம நேர் வழியில போனா குரங்கு கூட நமக்கு உதவி பண்ணும். தப்பான வழியில போனா கூட பிறந்த தம்பி கூட கைவிட்டுடுவான். இதுதான் ராமாயணம். எக்ஸலண்டா எடுத்துக்கா பண்ணும். நம்ம நேர் வழியில போனா குரங்கு கூட நமக்கு உதவி பண்ணும் ராமாயணத்துல. அதே நாம் தப்பான வழியில போயாச்சு, நீங்க என் கூட பிறந்த தம்பி இருக்கானோ அவன் கூட கைவிட்டுருவான். இந்த ராமாயணம். இதை தெரிஞ்சு கொண்டு நேர் வழியில ராமன்னா நேர்மை, ஆர்ஜவம்னு சொல்லுவான். அந்த நேர்மை இருக்கணுமானோ, அந்த நேர்மை பூர்ணமா இருக்கு. நேர்வழியில் நடக்கணும், தப்பான வழியில் நடக்கவே கூடாது. ஏன்னா திரும்ப திரும்ப ராமாயணத்தில் சொல்லப்பட்ட கதையே இதுதான். ராமாயணத்தில் சொல்லப்பட்ட கதையே இதுதான். அப்ப ராமாயணமே சரணாகதி சாஸ்திரம். ராமாயணத்துல பிரதானமா 6 சரணாகதி எடுத்திருக்கா. அதுல முக்கியமா விபீஷண சரணாகதிக்காகத்தான் ராமனே அவதாரம் பண்ணான்னு சொல்றார். விபீஷண அங்கீகாரம் பண்ணணும். அந்த அங்கீகாரம் பண்றதுக்காக தான் ராமனே இவ்வளவு தூரம் வந்தான்னு தெரிவிக்கிறேன்னா, அங்கேயே இருந்திருக்கலாம் பண்ணும். அயோத்தியிலேயே இருந்துட்டு ஏன் சித்திரக்கூடத்துலதான் பிராட்டியை தொலைத்தார். அங்கிருந்து அவருக்கு ராவணனை கண்டுபிடிச்சு அவனை துவம்சம் பண்ணி சீத்தை மீட்டு கொண்டு வரதுக்குண்டான சக்தி இருக்கா இல்லையா? இல்லைக்கே. ஒண்ணுமில்ல, ஜட்டாயுக்கு மோட்சம் அனுப்புறாருன்னா அந்த சக்தி இல்லையான்னு இதைத்தான் புறத்தாழ்வார் கேட்கிறார். புறத்தாழ்வார் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, என்னமோ நீ நாடகம் ஆடிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கல்லே கண்டாயா மரமே கண்டாயா அப்படின்னு என்னென்ன சீதை இல்லையே காணமே கேட்டுட்டு இருக்கியே. இங்கிருந்து ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்கறது சீவை கூட எங்க இருக்குன்னு தெரியாது. அது நீ ஜட்டாயு அனுப்புற, பக்கத்துலதான் இருக்கு லங்கா, அது தெரியலையே சொல்லிட்டு இருக்கே, என்ன நீ வேஷம் போட்டுட்டு இருக்க? எங்க கேட்கிறாரு? அத்திமானுஷ ஸ்தபம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல கேட்கிறாரு புறத்தாழ்வார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப விபீஷனுடைய சரணாகதி ஏற்றுக்கொள்ளத்தான் இத்தனை தூரம் ராமன் வந்தான். அதற்கு அப்பனா என்ன சொல்ல, மத்த கதைனா கிளைக்கதைகள் வச்சுக்க வேண்டியதான். விபீஷ்ண சரணாகதி தான் அபயப்பிரதாரர், அபயப்பிரதன சாரம் அப்படி அபயப்பிரதாரர் அப்படின்னு தான் பெரியவாச்சாரங்களுக்கே பேரு. அப்ப மற்றதெல்லாம் கிளைக்கதைகள். அப்ப நாமும் சரணாகதர்கள். அப்பனா என்ன பண்ணும்? ராமன் திருவடி பத்தணும். புகழொன்றில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன் என்கிறீர்கள. அது மட்டுமல்ல, ராமநாமத்துக்கு என்ன வைபவம் சுவாமி, எத்தனை வைபவம். ராமநாம எந்த ருச்சிரா, தெலுங்குல சொல்றார் தியாகராஜ சுவாமி. எந்த ருச்சி ஏன்னா என்ன சுவாமி சாப்பிடுற வஸ்துவானா? ஆமா, எனக்கு சாப்பிடுற வஸ்து உஜ்ஜீவனமே ராமநாமம் தான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. கற்பார் ராமபிரானை எல்லார் மட்டும் இது சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார்.
வேற யாராவது சொல்லுங்க, குலசேகர ஆழ்வார் தெரிவிச்சிருந்தா சுவாமி ராமனுக்குன்னே பிறந்தவர் அவர் சொல்றாருன்னு. ஆனா நம்மாழ்வார் சொல்றாரு அவர் கண்ணனுக்குன்னே பிறந்தவர். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ண பக்திஷி கொட்டு நம்மாழ்வார்னு சொல்றோமோ. அப்படி இருக்கச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பரோ, ராமனை தவிர கல்விக்கு வேற ஏதாவது உண்டா? சுவாமி கண்ணனாச்சே சுவாமி உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணனாச்சே சுவாமின்னா ராமனை தவிர வேற ஏதாவது உண்டான்னா ஒண்ணும் கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு ராமனுக்கு வைபம். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். அப்ப ஸ்ரீராம ராம ராமதி ஏனோ எப்போதும் இந்த ஒரு நாமம் ராமநாமம் 1000 நாமங்களுக்கு சமம். ஏன்னா இது யார் சொல்ற? ஆதிசங்கரர் தெரிவிக்கிறார். பகவத் பாதர் ஆதிசங்கர் அவர் தெரிவிக்கிறார். ராமா உன் திருநாமத்தின் பெருமை யாருக்கு தெரியும்? அவர் கேட்கிறார், உன்னுடைய திருநாமத்தின் யாருக்கு தெரியும்? பரமசிவனாருக்கு தான் தெரியுன்றார் ஆதிசங்கர் தெரிவிக்கிறார். உன்னுடைய ராமா உன்னுடைய திருநாமத்தின் பெருமை பரமசிவனாருக்கு தான் தெரியும். பார்வதி சிவபெருமான் பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கேனு பாலேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்தகம் பட்சத்தே பண்டிதே நித்யம் ஸ்ரோதி நித்யாம் ஜெகம் பிரபு. என்ன கேட்கிறாருன்னா ஒண்ணுமில்லை. பரமசிவனை பார்த்து பார்வதி கேட்கிறார், 1000 நாமங்கள் இருக்கு. அந்த 1000 நாமம் சொல்றது என்னுடைய குழந்தைகள்லாம் கொஞ்சம் சமப்படுவான்னு நினைக்கிறேன். 1000 நாமம் சொல்றது எத்தனை நாள் ஆகும்? சகஸ்ரநாம பாராயணம்னா என்ன? 20 நிமிஷம் ஆகும், இல்ல அதிகபட்சம் 30 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேல ஆகவே ஆகும். அப்படி இருக்க செய்து 20 நிமிஷம் தானே ஆகும் தேவி அப்படி கேட்டவன. இருந்தாலும் இது நமக்கு நன்னா இருக்கு சுவாமி. நீர் சொல்லிடுவீர். யாரு? சிவபெருமானை பார்த்து பாரி சொல்றார், நீர் சொல்லுவீர் 1000 நாமத்தை நீர் சொல்லுவீர். ஆனா நம்ம குழந்தைகள் சொல்லுவாருன்னா அது சுணக்கமா இருப்பா. அவ சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டா. 1/2 மணி நேரம் சொல்றது சிரமம் தானே. அதனால பார்வதி அன்னைக்கே தெரிஞ்சுட்டா. அன்னைக்கு தெரிஞ்சு நம்ம சொல்ல போறதுன்னு தெரிஞ்சுட்டா. என்னன்னா அப்ப நம்ம குழந்தைங்களை கேட்கிற மாதிரி 1 நிமிஷத்தை சொல்லணும். ஆனா 1 நிமிஷத்தை சொல்லணுமே தவிர அது 1000 நாமத்துக்கு சமமா இருக்கணும். ரெண்டுமே கேட்டுட்டா. ஏனோ பாலேன லக்னா பாயேனோ லக்னா விஷ்ணோர் நாம சகஸ்டகம். அப்ப இது 1000 நாமத்துக்கு சமமா இருக்கணும்னா அப்ப தெரிகிறார். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. அப்புறம் 1000 நாமத்துக்கு சமம் ஒன்று இருந்தால் என்று கேட்டாரோ சிவன் பார்த்தார். 1000மும் சுலபம் தானே என்று சொல்ல, அந்த 1000 சுலபம்னா தேவருக்கு அது சுலபம், நம்ம குழந்தைக்கு அது இல்லையே. அதனால வேற ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்க, சரி ராமநாமத்தை சொல்லுன்னு சொல்றார் இல்லையா சிவன். 1000 நாமம் சமமா? இந்த ஒன்றே முக்தியை அளிக்கும். இந்த ஒன்றே முக்தி அளிக்கும். இது கம்பநாட்டாளர் தெரிவிக்கிற இம்மைக்கும் எருமைக்கும் மருந்து எதுனா ராமநாமம். இம்மைக்கும் எருமைக்கும் மருந்து. மூல மந்திரம் ராம மந்திரம். மூல மந்திரம் ராம 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 ராம. அந்த ராம மந்திரம் இல்லையா, அந்த ராமனின் திருநாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். என்ன? சரி சுவாமி, எப்போதும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், சொல்லிட்டே இருக்க வேண்டியதானே. அப்ப எத்தனை நாள் கதை கேட்டு இருக்காலும் இத ராமநாமத்துக்குண்டான வைபவ சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் ஸ்ரீராமாயணம் என்பது சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கின்ற. ஸ்ரீராமாயணம் சொன்னாலே யார் வைபவம்? சிறையிருந்தவள். அப்ப சீதா வைபவம் சொல்லிருக்கு. அப்ப என்ன சீதாயனம்னு இருந்திருக்கணும், ராமாயணம் இருக்கே சுவாமி. சிறையிருந்தவள் ஏற்றம் இல்லலோகச்சார் தெரிவிக்கிறார். ஸ்ரீராமாயணம் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டது. மகாபாரதம் தூது போனவன் ஏற்றம் சொல்லப்பட்டது தெரிவிக்கிறார். சிறையிருந்தவள் ராமாயணம். அப்ப ராமனை காட்டும் சீதைக்கு தான் ஏற்றம். பாபானாம்பா சுபானாம்பா வதார்கனாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியன நகச்சின் ஆபராப்தி. கருணையே வடிவானவன். கருணைக்கு மறுபெயர்னா சீதா பிராட்டி தெரிவிக்கிறா இல்லையா? அப்படிங்கச்சு அந்த நிலையை தெரிவிக்கிறா இல்லையா? அதனால இப்ப சீதைக்கு வைபவம் சொல்ல போனோம். சரி சுவாமி, சீதா எப்படி பிறந்தா? சீதா நாங்கல பத்ததி, அவ எப்படி பிறந்தா? அவளுடைய வம்சம் என்னன்னு அடுத்தது பார்க்க போறோம். ராமாயணம் பார்த்துட்டோம். சுவாமி ராமாயணம் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஏன்னா இது கிருஷ்ண சரித்திரம் சொல்ல வந்த பாகவதம். ராமச்சரித்திரம் இவ்வளவு சொன்னதே பெரிய விஷயம். அதனால தேவனும் ராமச்சந்திரன் முடிஞ்சிருத்து. அதுக்கு மேல சீதையுடைய சரித்திரம். இஷ்வாகுக்கு நிமின்னு ஒரு ராஜா பாண்டு வந்தார். இஷ்வாக்கு வம்சத்திலே நிமின்னு ஒரு ராஜா வந்தார். இஷ்வாவுக்கு பல புத்திரர்கள். அவருடைய வம்சத்துல நிமின்னு ஒரு ராஜா.
விஸ்வாவுக்கு பல புத்திரர்கள். அந்த வம்சத்துல நிமின்னு ஒரு ராஜா. அந்த வம்சத்தை பிறந்தவனை பற்றி தான் ஒரு கதை நம்ம பார்க்க போறோம். நிமி ராஜா கதை. அப்பனா சீதையுடைய மூதாதையரில் ஒருத்தர் தான் நிமி. நிமி சீதையே நிமியும் வம்சம்தான். சீதையே நிமியும் வம்சம்தான். அந்த நிமியும் வம்சமானபடியால் தான் அந்த வம்சத்துல வந்தபடியால் தான் சீதைக்கு இந்த நிலை இருக்கு. சரி இருக்கட்டும். நிமிக்கு ரொம்ப நாளா புத்திர பேர் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதபடியாலே இது வேற சரித்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாதபடியாலே என்ன பண்ணார்? புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும்னு ஆசை. புத்திரகாமேட்டி தசரதனுக்கே ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லையனோ மேற்கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிதானே விஸ்வசங்கரை வைத்துக் கொண்டுதானே யாகம் பண்ணார். யாகம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார். அதே போல இங்க நிமிராஜாவுக்கும் சந்தான பிராப்தி இல்லை. அதனால புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். உடனே வசிஷ்டர் அழைச்சார். அந்த காலத்துல வசிஷ்டாச்சாரி தான். ஏன்னா பிரம்மாவுடைய டைரக்ட் புத்திர வசிஷ்டாச்சாரி. அந்த வசிஷ்டாச்சாரி போய் அப்படியே பிரார்த்திக்கிறார். நீர் அடியனுக்கு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப வசிஷ்டாச்சாரி சொல்றாரு, ஒண்ணுமில்ல, நான் ஏற்கனவே இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ணி தரேன்னு ஒத்துட்டேன். சில பேர்லாம் ஒரு கல்யாண விஷயம், கல்யாணம் பண்ணி வைக்கணும், சப்ரோஷம் பண்ணி வைக்கணும், இல்ல கிரகப்பிரவேசம் பண்ணி வைக்கணும், இல்ல ஒரு புண்ணியாவசம் பண்ணணும்னா அந்த தேதியில அந்த வாத்தியா சுவாமி ஒத்துட்டாருன்னு வச்சுக்கேன். சுவாமி ஒத்துட்டேன், முன்னாடி சொல்லப்படாது அப்படின்னு. அதே போல இங்க பின்னாடி எடுத்து இவர் ஒத்துட்டார். யாருக்கு ஒத்துட்டானா இந்திரனுக்கு ஒரு யாகம் பண்ணி தரேன்னு நான் ஏற்கனவே ஒத்துட்டேன். அந்த இந்திரனுடைய யாகத்தை முடிச்சுட்டு நான் உனக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணி தரேன் அப்படின்னா. அது எப்ப முடியும்னா 500 வருஷம் கழிச்சு முடியும். அப்படி தமாஷாவா சொல்லல. ஏன்னா இது நடந்தது எப்பன்னா திரேதாயுகத்துல. இது நடந்தது திரேதாயுகத்துல. திரேதாயுகத்துல 500 வருஷம் ஒரு காலமே கிடையாது. ஏன்னா அப்ப ஒவ்வொருத்தரும் 40,000 வருஷங்கள் இருப்பாளாம். ஒவ்வொருத்தரும் 60,000 வருஷங்கள் இருந்தார் யார்? தசரத மன்னவன். ராமனே 11,000 வருஷங்கள் இருந்திருக்கா. சீதைய 1000 வருஷம் இருந்திருக்கா. அப்படி இருக்க செய்து இப்ப இவருக்கு என்னன்னா, இந்திரனுக்கு நான் இதோ யாகம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அங்க புக் ஆயிட்டேன். நம்மளாம் புக் பண்ணிட்டாருன்னு சொன்னாலும் அங்க புக் ஆயிட்டேன். அதான் என்ன ஆயிடுச்சு, இனிமே அந்த நேரத்தை நான் ஒதுக்க முடியாது. அதை முடிச்சுட்டு வந்தவொன்னு உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னாரு. எப்ப பண்ணுவேன்னா 500 வருஷம் 500 வருஷம் கழிச்சு பண்ணித்தரேன்னு சொன்னார். இது திரேதாயுகத்தின் கதைன்னு ஒரே சொல்லிட்டேன். அப்பன்னா ஒவ்வொருத்தரும் 40,000 வருஷங்கள் ஆயுசு இருந்திருக்கும். அப்ப 500 வருஷம் என்னது சின்ன விஷயம் தானே. ஆனா இந்த நிமிங்கிற ராஜாவுக்கு அவனுக்கு பொறுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. பொறுத்துட்டு இருக்கக்கூடிய தன்மை இல்லை. தன்மை இல்லாதபடியால என்ன பண்ணான, மற்ற ரிஷிகளை வைத்துக் கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிட்டார். மற்ற ரிஷிகளை வைத்துக் கொண்டு புத்திரகாமேட்டி யாகம் பண்ணிட்டார். ஏன்னா குழந்தை ஒன்றுல வேணும், குழந்தை பாக்கியமே இல்லையனோ, குழந்தை வேணும் பண்ணிட்டார். இப்ப வசிஷ்டர் இந்திரனுக்கு யாகம் பண்ண போனாரனோ, அதெல்லாம் முடிச்சுட்டு போன வசிஷ்டர் திரும்பி வந்தார். திரும்பி வந்த உடனே இங்க புத்திரகாமேட்டி யாகம் முடிஞ்சு போயிட்டு போட்டு வேற ரிஷியை பண்ணிட்டார் போட்டுருக்கோம்னு உடனே இவருக்கு கோபம் வந்துடுச்சு. வசிஷ்டருக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தோடனே என்ன கூப்பிட்டுட்டு இன்னொருத்தரை வச்சுட்டு பண்ணிட்டியா, நீ யாகம் பண்ணிட்டியே, இவ பண்ணிருக்கலாமா, என்கிட்ட சொல்லியிருக்கேனும் வசிஷ்டாச்சாரி சொல்றாரு. நிமியை பார்த்து என்கிட்ட எப்ப நீ சொல்லியோ சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயம் வச்சுட்டு நீ பண்ணிட்டியே, நீ உங்களுக்கு சாபம் கொடுக்க போறேன், பிடி சாபம். உடனே அவளுக்கெல்லாம் என்ன, உடனே பிடி சாபன்வா, சாபத்தை கொடுக்குறாய். நீ நிர்தேகனாக ஆக கடவாய், நிர்தேகனாக ஆக கடவாய் அப்படின்னா தேகம் அற்று போவாய்னு சபிக்கிறார். ஆனா சரீரமே இல்லாம இருக்கும், சரீரமே இல்லாம இருக்கும். ஆனா அவர் இருப்பார், அசரீரியா இருப்பார். சரீரம் இல்லாம இந்த தேகமற்று போவாய்னு சபிக்க தேகம் இல்லாம கீழே வந்துட்டோம். நிமிராதான் கீழே வந்துட்டான். விழுந்த உடனே இப்ப அவனுக்கு, அதனால்தான் அவனுக்கு விதேகன்னு பேரு. நிமிராஜாவுக்கு விதேகன்னு பேரு. அந்த பேர் தெரியா. உடனே இவர் கீழே விழுந்தவன மற்ற ரிஷிகள்லாம் பாக்குறா. ரிஷிகள்லாம் பார்த்து என்ன சொல்றா, என்ன நாங்க தானே புத்திரகாமேட்டி யாகம் பண்ணோம், இந்த மாதிரி சபிச்சிட்டியே,
சபிச்சாங்கன்னா இப்ப என்ன, இப்ப நாங்க அவனுக்கு இந்த நிமிக்கு மறுபடியும் சரீரம் வருவா போல நான் பண்றோம், எங்களுடைய தபஸ் வலிமையாலே மறுபடியும் சரீரத்தை கொடுக்குற நிமிக்கு அப்படின்னு அவன் ஆரம்பிச்சா உடனே நிமி சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் நீங்க பண்ணாதீங்கோ. எப்ப வசிஷ்டாச்சாரியோ எனக்கு சாபமிட்டு என்ன தேகம் இல்லாம பண்ணினாரோ நான் அனுபவிச்சுதான் ஆகணும், எனக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு அவர் பிரார்த்திக்கிறார். நிமிராஜா பிரார்த்திக்கிறார். ஆனா பிரார்த்தத்துல அப்பேற்பட்ட வசிஷ்டருடைய கோபத்துக்கு நான் ஆட்பட்டனும், இனிமே எனக்கு இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு அந்த ரிஷிகளை பிரார்த்திக்கிறார். எனக்கு ஒரு இடம் கொடுங்கன்னாரு. ஏன்னா என்ன இடம் வேணும்னு கேட்டுக்காரு. அப்ப எல்லா கண் இப்படி இமைக்கிறவனும் அந்த கண் அமைக்கக்கூடிய இடத்துக்கு சிறியதா நம்ம வாழறோமனும், அந்த கண் இமைக்கும் இடத்துக்கு சிறியதாக நாம் வாழ்ந்தால் போதும் என்று நிமி பிரார்த்திக்கிறான். அந்த கண் இமைக்கக்கூடிய சிறிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் வாழ்ந்தா போறேன்னு பிரார்த்திக்க அந்த கண் அமைக்குள்ள இருக்காராம். அதனால்தான் புராணத்தின்படி கண்ணியமைக்க நேரத்துக்கு நிமிஷம்னு பேர் சொல்ற மனம். இந்த நிமிஷம் இப்ப நம்முடைய நிலை பிரகாரம் 40 நிமிஷம்ன்றது 60 வினாடி வச்சுருக்கோம். ஆனா அப்படி இல்லை, நிமிஷம் இந்த கண்ணியமைக்கிற மனம், அந்த கண்ணியமைக்கிற நேரத்துக்கு தான் நிமிஷம்னு பேரு. இது புராணத்தின்படி அந்த நிமிஷம் இந்த நிமியுடைய பேரை வச்சுதான் வந்திருக்கு. அதனால இதை வச்சு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப புராண கணக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிமிஷம்னு, இது புராண கணக்கு கிடையாது. நிமிஷம்னா 60 வினாடி அப்படின்னு இருக்கு இல்லையா, இது புராண கணக்கு கிடையாது. புராண கணக்கு வரும் அப்படி கண்ணை மூடி தரதான் நிமிஷம்னு பேர். அப்பதான் திருட்டி லவம் இது முதலான புராண கணக்கு. அப்படின்னா சின்ன 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 பிளவு, அதாவது இந்த கண்ணை மூடி திறக்கிறப்பனும் அதுலயே 100ஆ பிரிக்கக்கூடிய கணக்கெல்லாம் இருக்கு, புராணத்துல இருக்கு. இன்னைக்கு ஓட்டப்பந்தயம் ஓடுறச்சே அப்பதான் நம்ம பாக்குறோம் எவ்வளவு எத்தனை வினாடி புள்ளி 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 புள்ளின்னு போட்டு சொல்றாரோ. ஆனா அதெல்லாம் முன்னாடியே நம்ம புராணத்தை வந்துருக்கு. திருட்டி லபம் இந்த மாதிரி இதுல என்னன்னா நிமிஷத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போறதுன்னு பேர் வச்சிருக்கா இல்லையா. அப்ப ஒரு வினாடி பல பகுதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு தான் நிமிஷம்னு பேரு. ஆனா நிமிஷம் 60 வினாடி வச்சுட்டு இருக்கோம், அது வேற. கண்ணிமைக்கும் நேரத்துக்கு நிமிஷம்னு பேரு, இது புராணத்துக்கு. ஆக அந்த பேரு ஆக நிமி மகாராஜா ஒவ்வொருத்தர் கண்ணிமைக்குள்ள இருக்கிறார், அந்த தேகம் அற்றுப்போய்க்கு வைத்தார். இது ரிஷிகள்லாம் கூடி இப்ப என்ன ஆயிடுச்சு, இவருக்கு ராஜாவே இல்லையே. இப்ப கடையிடமோனும் கடையை ஆரம்பிக்கிறார். கடையை ஆரம்பிச்சவனு ஒரு ராஜா பிறக்கிறார். அப்ப அவருடைய சரீரத்தை வச்சு கடையிறார். எப்படி கடையிறார், என்னவா பண்றாருன்னு நாளை கார்த்தால பார்ப்போம். ஆச்சரியமான சரித்திரம். அந்த நிமியுடைய சரித்திரம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர சரித்திரம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய பரசுராமனுடைய சரித்திரம், ஆச்சரியமான சரித்திரம், அதெல்லாம் பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கணும். சாயங்காலம் எத்தீந்திர மத தீபிகா காலட்சம் உண்டு 5 மணிக்கு. அவசியம் ஒருபடி பிரார்த்திக்கணும். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவசியம் கேட்கலாம். திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பாகவதார் திருவடிகளே சரணம். அடியன் ராமானுஜதாசன் சுவாமி, தேவர திருவடிகளை சேவிச்சுக்கிற சுவாமி. அடியன் ராமானுஜதாசன். தன்யோஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜன் வாங்க சாமி. ஒரே ஒரு சந்தேகம் சாமி. அப்ப வைஷ்ணவர்கள் கங்கையில போய் தீர்த்தம் ஆடலாம், பட் ஆனா சிவன் கோயிலுக்கு அங்க போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடணும், அப்படித்தானே சாமி? ஓ ஓ. ஆனா போறதுனா கரெக்டா குறிப்பா போறனா கங்கைக்கு போனா எந்த இடத்துக்கு போகணுங்கிறீங்க சாமி? தீர்த்தம் ஆடுறனா எங்க வேற போலாமா? காசிக்கு போலாம், அகமதாபாத்துக்கும் போலாம், கங்கைதான். அது திருவிக்கிரமணி ஸ்ரீபா தீர்த்தம் தான். காசி அகமதாபாத் எங்க வேணா போலாம். கங்கையில போலாம், எங்க வேணா போலாம். சார் நன்றி சார். ஸ்ரீமதி ராமானுஜன்.
அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரே திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி.